வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். எஸ்எஸ்சி ஜிடி 2026 எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ. ஒரு நியூ சீரியஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா 2025 ஜிடில 2025 என்னெல்லாம் டாபிக் மேத்ஸ்ல கேட்டிருந்தாங்களோ அது எல்லா டாபிக்கையும் எடுத்து ஒவ்வொரு டாபிக்லயும் நிறைய டைப்ஸ் இருக்கும். இந்த டைப் ஆஃப் கொஸ்டினா பிரிச்சு ஒவ்வொரு டைப்பா என்ன பண்ண போறோம்னா நம்ம லேர்ன் பண்ண போறோம். எதுக்கு இந்த மாதிரினா மேத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பேசிக்கான கான்செப்ட் வந்து நம்மளுக்கு தெரியணும். அந்த கான்செப்டை வச்சு அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது தான் கான்செப்டே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்ல ஒரு கொஸ்டினை கேட்கும் போது எப்படி அணுகிறது, நீங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்பீங்க. நம்ம எக்ஸாம் ஹாலில் உட்காரும் போது ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே அது என்ன பண்றதுன்னு டவுட் வரும். அது அது என்னன்னு மட்டும் நம்ம பிடிச்சுன்னு வச்சுக்கலாம். அது என்ன கான்செப்ட், என்ன ஃபார்முலா வரும், இதெல்லாமே நம்ம கனெக்ட் ஆயிடுச்சுன்னா டக்கு டக்குன்னு போட்டு என்னன்னு மிச்சத்தை அடிக்கிறது மட்டும்தான். அந்த இனிஷியல் வந்து நிறைய ட்ரபிளிங் இருக்கும். அதை வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா ஓவர் கம் பண்ண போறோம். எதுக்காக சொல்ல வரேன்னா நம்ம பார்க்கறது வந்து ஒவ்வொரு டாப்பிக்கா எடுப்போம். ஒவ்வொரு டாபிக்லையும் என்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஒவ்வொரு டைப்லையும் என்ன ஷார்ட்கட் ஃபார்முலா, என்ன லாஜிக் இருக்கு, வேற என்ன மெத்தட்ல வந்து சால்வ் பண்றது, இந்த மாதிரி கிளியரா பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா என்ன வேணா மைண்ட்ல நின்றுக்கிறோம். ட்ரஸ்ட் மீ, இந்த சீரிஸ் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இப்போ என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நம்பர் சிஸ்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஜிடி அப்படின்னாவே என்னன்னா மொத்தம் 13 டாபிக். மேத் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த 13 டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த 13 டாபிக்ல 2025 ஒரே ஒரு டாபிக் மட்டும் விட்டுட்டு, அதாவது டைம் அண்ட் ஒர்க், இந்த டாபிக்கை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லா டாபிக்லயும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் இந்த இடத்துல கொடுக்குறது டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளவு கேட்டிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி வீடியோ சொல்லியிருந்தேன். அதாவது ஜிடிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ சொல்லியிருந்தேன். அதுலயுமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது பிடிஎஃப் வந்து 2025 கேட்டேன். ஒவ்வொரு இதா ரீசனிங்ல எப்படி, இங்கிலீஷ்ல எப்படி, ஜென்ரல் அவேர்னன்ஸ், அதே மாதிரி தான் வந்து மேத் எல்லாத்துக்கும் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதை நீங்க ஓப்பன் பண்ணின்னு வச்சுக்கலாம். இதுலயே கீழே வந்து பாத்தீங்கன்னா மேத் கொடுத்துருக்கோம். அந்த மேத்தோட ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல 2வது பேஜ்ல இந்த மாதிரி வரும். இதுதான் வந்து 2025 எஸ்எஸ்சி ஜிடில கேட்ட வந்து டாபிக். இதுல 12 டாபிக் மொத்தமா இருக்கும். நம்ம மொத்தமா லேர்ன் பண்ண போறது 2026 மொத்தமா லேர்ன் பண்ண போறது 13 டாபிக். எதுக்காகனா டைம் அண்ட் ஒர்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இது இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா பேசிக் மேத்னாவே இந்த 13 டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நம்பர் சிஸ்டம். இந்த சீரிஸ் எப்படி இருக்க போகுதுன்னா ஃபண்டமெண்டல் உங்களுக்கு ப்ராப்பரா ஸ்ட்ராங் ஆயிரும். அட் த சேம் டைம் ஜிடில எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதுவுமே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே எக்ஸாம்ல எப்படி வந்து நான் அணுகிறது, எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அதை செக்ஷன் பை செக்ஷனா என்ன பண்ணிடுவோம்னா நம்ம வந்து பார்க்க போறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல வந்து என்ன அப்படின்னா நம்பர் சிஸ்டம் பொறுத்தளவுக்கு ரொம்ப பேசிக்கா இந்த மாதிரி கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். எவால்வேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, எல்லா கொஸ்டினுமே ஜிடி கொஸ்டின் மட்டும்தான் எடுத்திருக்கேன். எதுக்காக சொல்ல வரேன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இல்ல நீங்க அதர் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரேண்டமா கொடுப்பாங்க. எஸ்எஸ்சியில் நடந்த எல்லா இதுவுமே, ஃபார் எக்ஸாம்பிள் சிஜிஎல் இருக்கு, சிஹெச்எஸ்எல் இருக்கு, செலெக்ஷன் போஸ்ட் இருக்கு, சிபிஓ இருக்கு, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. எல்லா கொஸ்டினும் கொண்டு வந்து என்ன ஜிடி ஆஸ்பிரண்ட்டுக்காக கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. எதுக்காகனா ஜிடி பொறுத்தளவுக்கு என்னன்னா அதோட ஸ்டாண்டர்ட் வந்து வேற ரேட்டா. சிஜிஎல் என்பது கிராஜுவேட் லெவல். ஒரு கிராஜுவேட் லெவல் கொஸ்டினை எதுக்கு நான் ஜிடி ஆஸ்பிரண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஸோ அதனால எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோமோ அந்த எக்ஸாமோட கொஸ்டினை பார்த்தாவே போதும். ஏன்னா அதுலயே வந்து எக்கச்சக்க கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை பார்க்கவே டைம் இருக்காது. ஸோ அதனால ஜிடி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஜிடியில் இருக்கிற கொஸ்டினை பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது எப்போதும் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டினை என்ன சொல்றாங்க, எவால்வேட் பண்ண சொல்றாங்க. சரி, இந்த மாதிரி கொடுத்துட்டாவே நம்ம மைண்ட் என்ன தோணும்னா ஓகே இது வந்து நம்பர் சிஸ்டம் தான். நம்பர் சிஸ்டத்துல சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு வந்து ஒரு டாபிக் வரும். சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் வரும். இன்னொன்னு சொல்ல மாட்டேன். இப்போ இந்த இதுலமே என்ன நான் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா இப்போ நான் இந்த இடத்துல டேட் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா இது மேபி தப்பா இருக்கலாமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எதுக்காகனா ஒவ்வொரு கொஸ்டின்லையும் நான் டேட் வந்து எதை வச்சு தான் வெரிஃபை பண்ணியிருக்கேன்னா டெஸ்ட் புக். எல்லாருக்குமே தெரியும் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து டெஸ்ட் புக் தான் வந்துன்னா ரொம்ப பாப்புலரான வந்துன்னா ஒரு வெப்சைட் சொல்லுவாங்க. இதுல நான் வந்துன்னா எல்லா கொஸ்டினுமே நீங்க பார்க்கலாம். எல்லா கொஸ்டினுமே என்ன வெரிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால என்னன்னா நீங்க வந்து பயப்பட தேவையில்லை. எல்லா கொஸ்டினுமே கரெக்டா இருக்கும். நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ப்ரிப்பேரும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. என்ன சொல்றாங்க, மதிப்பீடு வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. கொடுத்த நம்பர் என்ன 16 இருக்கு, 9 இருக்கு, டிவைட் பண்ணி 3 இருக்கு, -3 இருக்கு, இன்ட்டு வந்து 4 இருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம எல்லாருமே பண்ணிடுவோம் ரைட்டா. பட் இருந்தாலும் இதை பண்றதுக்கு முன்னாடி இது என்ன டைப் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிக்கிறேன். எதுக்கானா என்னோட கிளாஸஸ் வந்து சும்மா ரேண்டமா ஒரு கொஸ்டினை பார்த்தோமா படிச்சோமா அப்படிலாம் இருக்காது. ஒன்று படிக்கிறோம்னா அதுல நல்ல கிளாரிட்டியோட தான் வந்து நம்ம லேர்ன் பண்ணி ஆகணும். இப்ப
இது எதுக்கு கீழே வரும்னா, அதாவது நம்பர் சிஸ்டத்துல சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக்ல டைப் 1ல போடுமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துனா ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ அதென்ன சார் டைப்பா பிரிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அதாவது மேத்ல ஒரு டாபிக் இருக்குன்னா, ஒவ்வொரு டாபிக்கும் நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொரு டைப்பையும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு டைப்பும் ஒவ்வொரு பேட்டர்ன்ல வந்து நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். இதை கரெக்டா நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா, எக்ஸாம்ல ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது உங்க மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுனா, ஓகே இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் டாபிக். அதுல ஒரு டைப் இருக்கு போடு மாஸ். போடு மாஸ்னாவே இதை நான் கிளாஸ் எடுக்கும்போது 12 மணி நேரம் கிளாஸ் கொடுத்துருப்பேன். கம்ப்ளீட்டா பேசிக் மேத்துக்காக 12 மணி நேரம் எடுத்திருப்பேன். அதுல ஒவ்வொரு டாபிக் இந்த மாதிரி தான் அலைன் பண்ணி கொடுத்துருப்பேன். அது நான் எடுக்கும்போதே கிளாஸஸ்ல வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி தான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி வந்து கேட்பாங்க. நம்மளுக்கு பண்ண தெரியணும். இதை பண்ண தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போடு மாஸுக்கான பேசிக்ஸ் வந்து தெரியணும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்களே பண்ணாலும் பண்ணிடலாம். இப்படி இருந்தாலும் எதுக்காக சொல்றேன்னா, இங்க தான் நம்ம நிறைய என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க, சில்லி மிஸ்டேக் விடுவோம். அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, ஜஸ்ட் ஒரு வாட்டி மட்டும் வந்துன்னா ஃபாஸ்டா வந்து ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சுன்னா 1.25 ஸ்பீட்ல வச்சு வந்து பாருங்க. கண்டிப்பா என்ன ஆகும்னா யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. இப்ப என்ன போடு மாஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ரைட்டா. பேசிக் வந்து போடு மாஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராக்கெட் தான் வந்து என்ன பண்ணணும். அதாவது ப்ராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓ என்பது ஆர்டர். ஆர்டர் மீன்ஸ் என்ன? இந்த மாதிரி ஸ்கொயர்ல இருக்கும். ஏதாவது ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்கொயர்ட பண்ணணும். டிவிஷன். டிவிஷன் என்பது வகுத்துல தான் வந்து அடுத்து பண்ணணும். அடுத்து மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் அடுத்து பண்ணணும். அடுத்து அடிஷன் வரும். அடுத்து தான் என்னன்னா சப்ட்ராக்ஷன் வரும். எல்லாமே நீங்க தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்து சொல்றதுக்காக சொல்றேன். சரி, இப்போ வாங்க. இப்போ கொஸ்டின் இதெல்லாம் வந்து பேசிக்கா. சரி. இப்போ என்ன முத போடு மாஸ் பிரின்சிபல் படி நம்ம டிவிஷன் தான் பண்ணுவோம். அதனால அடிக்கும்போது என்ன ஆகும்னா 3 வரும் ரைட்டா. அடுத்து என்ன வரும்? நம்மளுக்கு போடு மாஸ்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன் அடுத்து மல்டிப்ளிகேஷன் வரும். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது முன்னாங்க 12 வரும் ரைட்டா. என்ன இருக்கு? 16 இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அடிஷன் சப்ட்ராக்ஷன். அப்ப இதை ஆட் பண்ணிடுவோம். ஸோ 19 வரும். 19ல 12 கழிச்சுன்னா என்ன ஒரு 7 வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. அப்படியே அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்னதான் மதிப்பீடு தான். இப்ப என்ன பண்ணணும்? 4வது அடிச்சோம் அப்படின்னா 3ன்னு வருமா? இங்க முன்மூணா வந்து 9ன்னு இருக்கும். 16 பிளஸ் 9 கூட்டணும் அப்படின்னா 19 வரும். 19ல 9 கழிச்சு விட்டேன்னா 10ன்னு வரும். ஆப்ஷன் சி. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அதே தான். 4 அடிச்சுன்னா 3 அப்படின்னு வரும். இங்க முன்னாங்க வந்து 12 அப்படின்னு வரும். 16, 19. 19ல 12 போச்சுன்னா 7 தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்க. அடுத்து அதே தான். 3ஆல் அடிச்சோம்னா 3ஆ 12ன்னு வரும். இங்க 4, 2 8 அப்படின்னு வரும். இங்க 16 பிளஸ் 4 வந்து பார்த்தீங்கன்னா 20 வரும். 20ல 8 கழிச்சோம் அப்படின்னா 12 வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி வரும். இது வந்து பேசிக்கா வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வரும். இதெல்லாம் நீங்க மிஸ்டேக்கே பண்ணிடக்கூடாது. கரெக்டா ஒரு மார்க் என்னன்னா நம்ம எடுத்துடணும். சரி, அடுத்து வாங்க. இப்ப இது வந்து நீங்க சால்வ் பண்றதுக்காக கொடுத்துருக்கேன். முதல்ல ஒரு 4, 5 கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, நீங்க அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. இங்க இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஜிடில கேட்ட கொஸ்டின் தான். சரியா? ஸோ ஜிடில கேட்ட கொஸ்டின் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். சரி, எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி உங்களுக்கு கரெக்டா ஆன்சர் வருதான்னு பார்த்துங்க. நான் ஆன்சருமே கரெக்டா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து நான் பச்சை கலர்ல கொடுத்துருக்கணும். ஸோ அது எல்லாமே வந்து கரெக்டான ஆன்சர்னு நீங்க பார்த்துக்கணும். இப்ப இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா, இந்த சீரிஸ் கம்ப்ளீட் சீரிஸ் இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம். இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கோட எல்லா பிடிஎஃப் நான் எதுல அட்டாச் பண்ணிடுவேன்னா, ஆப்ல வந்து அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். இது அந்த இடத்துல 3 கோடு இருக்கு பாருங்களேன். மேல 3 கோடு இருக்கும். அந்த 3 கோட கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுல நீங்க என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ அதுதான் இருக்கும். இங்க ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ மெட்டீரியல வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும். இந்த டாக்குமெண்ட்ஸ்ல என்ன பண்ணியிருப்பேன்னா, நான் எஸ்எஸ்சி, ஜிடி, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபோல்டர் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டர்ல என்ன இருக்குன்னா, இப்ப பார்க்க நம்பர் சிஸ்டம். இதுக்கப்புறம் பார்க்க வர எல்லா சீரிஸோட இதுவுமே பிடிஎஃப் கொடுத்துருவேன். எதுக்காகனா நீங்க பிடிஎஃப் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கா? இதுக்கப்புறம் நிறைய வந்துன்னா சப் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. உங்க எல்லா கொஸ்டினும் என்னன்னா நீங்க தான் சால்வ் பண்ண சொல்லுவேன். இதுக்கு இப்ப நான் சால்வ் பண்றேன்னு வச்சுக்கலாம். அது என் மைண்டுக்கு தான் வந்து என்னன்னா அண்டர்ஸ்டாண்ட் கொடுக்கும். நீங்க எப்ப கைப்பட உட்காந்து நீங்க சால்வ் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு ப்ராப்பர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். இது பேசிக்கான கொஸ்டின். ஏன்னா இதுக்கப்புறம் பார்க்க வர டாபிக் எல்லாமே நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். இப்ப சம்டைம்ஸ் இது வந்து என்னன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு கொஸ்டினும் உங்க என்ன பண்ண சொல்லுவேன்னா, உங்களை சால்வ் பண்ண சொல்லுவேன். ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டவுட் வரலாம். சரியா? ஏதாவது டவுட் வரும்போது என்ன பண்ணுங்கன்னா, அந்த கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணியிருப்பீங்க. சால்வ் பண்ணும்போது ஏதோ டவுட் வந்துருச்சுன்னா, டக்குன்னு என்னோட ஃபோன் நம்பர் 7871385142. இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்க சேவ் பண்ணிக்கங்க. என்னோட பேரு ஏபி முருகன். என்னோட பேர் வந்து ஏபி முருகன்.
என்ன பண்ணேன், சேவ் பண்ணிட்டு, ஸோ இந்த மாதிரி நான் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சென்ட் பண்ணதை வச்சு நான் சால்வ் பண்ணேன். 2, 3 கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு டவுட்டா இருக்கு. அது என்னன்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, இல்லை நீங்க என்ன சால்வ் பண்ணீங்களோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க அனுப்புனீங்கன்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்டு இல்லை வந்து நான் டெக்ஸ்ட் மெசேஜ்லேயே வந்து ஆன்சர் பண்ண பார்ப்பேன். இப்ப நிறைய பேருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எடுத்து காப்பி பண்ணாதீங்க. அதாவது சால்வ் பண்ணாம சும்மா நீங்க கொடுத்ததை வச்சு அப்படியே காப்பி பண்ணிட்டு நீங்க ஆன்சர் சொல்லுங்க சார், நீங்க ஆன்சர் சொல்லுங்கன்னு கேட்காதீங்க. நீங்க நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ரைட்டா? நீங்க சால்வ் பண்ணும்போது தான் எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் நான் அகைன் அகைன் சொல்றது. டவுட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கேட்கலாம். சரியா? அதுல வந்து என்னன்னா எதுவும் நீங்க வந்து இது பண்ண வேணாம். நான் வந்து சார்ட்ட கேட்கும்போது நினைச்சிருவாங்களோ அப்பெல்லாம் எதுவுமே நினைக்க மாட்டேன். உங்களை கைட் பண்றதுக்காக தான் நான் இருக்கேன். ஸோ அதனால என்ன டவுட் வந்தாலும் நீங்க வந்து தாராளமா கேட்கலாம். சரி, அடுத்து வாங்க. அடுத்து அதே மாதிரி தான். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருக்கும். 9வது கொஸ்டின், 10வது கொஸ்டின், 11வது கொஸ்டின். இதுவும் உங்கள்கிட்டயே கொடுத்துறேன். நீங்க வந்து சால்வ் பண்ணணும். அடுத்து வாங்க. 12வது கொஸ்டின், 13, 14 அண்ட் வந்து 15. எல்லாமே நான் வந்து ஜிடில கேட்ட கொஸ்டின் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்களே பார்த்துக்கலாம். 2025ல கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும்தான். அடுத்து வாங்க. அதே தான். 16வது கொஸ்டின், 17, 18. ரைட். இப்ப இந்த 18 என்னன்னா ஒரே மாதிரி பேட்டர்ன். அதாவது என்ன, போடுமாஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ணி மதிப்பீடு செய்க வந்து நம்ம கேட்டிருக்காங்க. இப்ப 2வது ஃபார்மட் போக போறோம். நம்பர் சிஸ்டத்திலேயே 2வது ஃபார்மட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது என்ன கொஞ்சம் என்ன சொல்றது, ஹை லெவல்ல இருக்கிற மாதிரி வந்து ஃபீலா இருக்கும். எப்படின்னு பாருங்களேன். இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்ததுல எதுவுமே என்ன அப்படின்னா ப்ராக்கெட்டு அந்த மாதிரி எதுவுமே வரல. ரைட்டா? ஆனா இங்க பாருங்க, ப்ராக்கெட் வந்திருக்கு. இதுலயும் என்னன்னா மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அதே ஜிடி தான். ஜிடில கேட்ட கொஸ்டின் தான். கொஞ்சம் என்ன கொஞ்சம்னா அட்வான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படி இருப்பாங்க இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி சொல்லிட்டேன். போடுமாஸ் பிரின்சிபல்ல மொதல் ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா ப்ராக்கெட் தான் பண்ணணும். இதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய செல்லி மிஸ்டேக் நம்ம பண்றோமே இல்லையான்னு நம்ம சால்வ் பண்ணும்போது தான் தெரிய வரும். சரி, இப்போ நான் சால்வ் பண்றேன். கவனிங்க. இப்ப ரூல் படி என்ன, முதல்ல ப்ராக்கெட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். இது தனியா ப்ராக்கெட்ல இருக்கு. இதை அடிக்கும்போது என்ன வரும், 7 7 49ன்னு வரும். அடுத்து இங்கிட்டு வாங்க. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் இருக்கு. ரைட்டா? இப்ப இதை கழிக்கும் போது என்ன ஆகும், 7 அப்படின்னு இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து என்னன்னா ஒரு பெரிய ப்ராக்கெட் வேற இருக்கு. அப்ப அது உள்ள இருக்கிறத நம்ம பண்ணி ஆகணும். என்ன வரும், அதாவது 57 இந்த பகுதியில் இருக்க மட்டும் எழுது. 57 3 இருக்கு பிளஸ் 19/7 இருக்கு. இன்ட்டு என்ன இருக்குன்னா 7 இருக்கு. ரைட்டா? அந்த 7 7 அடியாயிரும். அப்ப மிச்சர் என்ன இருக்கு, 57 இருக்கு, 3 இருக்கு பிளஸ் வந்து 19 இருக்கு. இப்ப நம்ம 3ஆல அடிச்சோம். 57 நம்ம 3ஆல அடிச்சோம்னா 19 வந்து. ரைட்டா? இப்ப இந்த இடத்துல நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுவாங்க. என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் இது வந்து பண்ணிடுவாங்க. அதாவது 7 இருக்கா, இந்த 7 இருக்கும், கிராஸ் இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா 57 3 இருக்கு பிளஸ் வந்து 19 போட்டு இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. அது பண்ணக்கூடாது. எதுக்காக சொல்ல வரேன்னா, இங்க ஒரு பெரிய ப்ராக்கெட் இருக்கு. அதனால இந்த பகுதியில இருக்கிறத மட்டும்தான் என்ன அப்படின்னு நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இதை ஆட் பண்ணணும். ரைட்டா? அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருக்கிறத அடிக்கும்போது 19, 19 பிளஸ் 19 எவ்வளவு வரும், 38 அப்படின்னு வரும். ரைட்டா? இப்போ மிச்சம் ரிமைனிங் இது கிடையாது. 38 இருக்கு, இங்க ஒரு 7 இருக்கு. அப்ப என்ன வரும், 7 இன்ட்டு எவ்வளவு வரும், 38. 38 இன்ட்டு 7 போட்டோன்னு வச்சுக்கலேன், 276, சாரி 266 வரும். 266. ஏன்னா 38 இன்ட்டு 7 போட்டோம்னா நீங்க யூனிட் டிஜிட் கூட பார்க்கலாம். அதாவது 7ஐயும் 8ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், ஃபைனலா 6 அப்படின்னு வரும். ஆனா இங்க 2 6 இருக்கு. அதனால கம்ப்ளீட்டா நம்ம என்னதான் பண்ணி ஆகணும், மல்டிப்ளை பண்ணாதான் ஆன்சர் எடுக்க முடியும். அப்படியே அடுத்து பாருங்களேன். என்ன சொல்றாங்க, அதேதான். நீங்க 3 அடிச்சுன்னு வச்சுக்கலாம், எவ்வளவு வரும், 3 87ஆல அடிக்கும்போது நம்மளுக்கு 29ன்னு வரும். இங்க உள்ள இருக்கும்போது 3ன்னு இருக்கும். இப்ப 52 கீழே 2 இருக்கு பிளஸ் 18 3ன்னு இருக்கு, இங்கிட்ட 3ன்னு இருக்கு. 3 3 அடியாயிரும். இங்க 2ஆல அடிச்சோம்னா 26ன்னு வரும். இப்ப 26 18 நம்ம கூட்டினோம் அப்படின்னா 44 வரும். ரைட்டா? இப்ப 29 இன்ட்டு 44 போடணும். இப்ப யூனிட் டிஜிட் பாருங்க. 9 இன்ட்டு 4 போட்டா ஃபைனலா என்ன வரும், 6ன்னு வரும். ரைட்டா? ஏன்னா 94 வந்து 36ன்னு வரும். யூனிட் டிஜிட்ல 6ன்னு வரும். 6ன்னு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் இங்க தான் இருக்கு. இந்த மாதிரி பண்ணணும். தேவையில்லாம என்ன பண்ணக்கூடாதுன்னா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல கரெக்டா யூனிட் டிஜிட் அந்த கடைசி டிஜிட்ல நம்ம பார்க்கும்போது இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அதை எடுத்து ஆன்சரா போட்டுட்டு அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடும். இதெல்லாம் டைமை கம்மி பண்றதுக்கான நிறைய சின்ன சின்ன வந்துன்னா ஸ்ட்ராட்டஜி மாதிரி இருக்கும். அவத்துல வச்சுக்கோங்க. அடுத்து வாங்க. அதுதான் இந்த போடு மாஸ் பிரின்சிபலுக்கான இதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் ஆப்ரேஷனோட. 2 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்குமா. இப்ப மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 3வது கொஸ்டினையும் 4வது கொஸ்டினையும் நானே வந்து சால்வ் பண்றேன். இது பார்க்க சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க தான் நிறைய நம்ம செல்லி மிஸ்டேக் பண்ணுவோம். எப்படின்னு பாருங்களேன்.
இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, -9 அப்புறம் -60 இருக்கா? நிறைய ஸ்டூடெண்ட் என்ன, ஓகே -9 மைனஸ் மைனஸும் பிளஸ் 60ன்னு வரும். 9ல 60 கழிச்சா 53 பிளஸ் 53 இந்த மாதிரி எடுத்து ஸ்டார்ட் பண்ணாவே அவ்வளவுதான் தப்பு. 1 மார்க் கூட நம்மளால எடுக்க முடியாது. எதுக்காகனா இந்த பேட்டர்ன்ல எடுக்கக்கூடாது ரைட்டா? ஏன்னா நம்மளுக்கு வந்து அஸ் பர் த ரூல் போர்டு மாஸ் ரூல் படி என்ன, முதல்ல ப்ராக்கெட், அப்புறம் டிவிஷன், அடுத்துதான் வந்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன் சப்ட்ராக்ஷன், இந்த மாதிரி தான் போகணும். எடுத்தோடனே நான் கூட்டுவேன் கழிப்பேன் அப்படின்னு பண்ணா கண்டிப்பா நம்மளுக்கு ஆன்சர் வராது. அப்ப என்ன பண்ணணும், முதல்ல இந்த இடத்துல என்ன இருக்கு, வகுத்தல் இருக்கு, ப்ராக்கெட் இருக்கு, வகுத்தல் இருக்கு ரைட்டா? அப்ப இந்த பகுதியை முதல்ல பண்ணணும். -60 இருக்கு, -15 இருக்கு ரைட்டா? இந்த மைனஸ் மைனஸ் அடியாகும். 15 என்ன வரும், 4ன்னு வரும் ரைட். 4 இருக்கட்டும். அடுத்து என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட் இருக்கு, ஆனா இந்த இடத்துல பாருங்களேன் பெருக்கல் இருக்கா? அப்ப இது பெருக்கினா என்ன வரும், 93 27 வரும். -27ன்னு போட்டுக்கிறேன் ரைட். இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, -9 இருக்கு, மைனஸ் இருக்கு, இங்க ஒரு 4 இருந்துச்சா, எஸ் 4 இருக்கு, அங்க ஒரு -27 இருக்கு. இப்ப நம்ம இதுக்கு என்னன்னா எல்லாமே மைனஸ் தான் வரப்போகுது ரைட்டா? ரைட். இப்ப இந்த ஒரு 4 31 31 வரும்போது 40ன்னு வரும். அப்ப -40 தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஆன்சர் வந்து சில இருக்கு. அடுத்தது இதே தான். என்ன பண்ணுவோம், முதல்ல ரூல் படி டிவிஷனை தான் நம்ம பண்ணணும். அப்ப 7 42ஆல அடிச்சுன்னா 6 7 42 வரும். 6 இருக்கட்டும். இங்கிட்ட பாருங்களேன், இங்கிட்ட ஒரு மேல இது என்ன போட்டிருக்காங்க, ஒரு ப்ராக்கெட் போட்டிருக்காங்க, உள்ள ஒரு ப்ராக்கெட் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற ப்ராக்கெட் பண்ணா 8ல 4 போச்சுன்னா 4ன்னு இருக்கும். இங்க 42 இருக்கு ரைட்டா? ஸோ 42 இருக்கு, 3 இருக்கு. இப்ப 3 42ல அடிச்சா எவ்வளவு வரும், 14ன்னு வரும். அடுத்து என்ன இருக்கு, இந்த இடத்துல 14 இருந்தது, அதுக்கப்புறம் என்ன, அதாவது 14 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் 19 இருக்கு, கீழே 4 இருக்கு. இப்ப 19 4ல அடிச்சா நம்மளுக்கு புள்ளியில தானே வரும், அதாவது பாயிண்ட்ல தான் வரும், ஏன்னா கம்ப்ளீட்டா அடியாகாது. அப்ப பாயிண்ட்ல வருமா சார்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா இங்கிட்டு பாருங்களேன், இந்த சைடு அடிச்சு 4ன்னு வச்சிருக்கோம்ல, அப்ப பெருக்கல் தான் 4, ஏன்னா இந்த இடத்துல பெருக்கல் தானே போட்டிருக்கு. அப்ப என்ன ஆகும், 4 4 அடியாயிரும். 14 19 கூட்டினோம்னா 33ன்னு வரும். ஆல்ரெடி இங்க ஒரு 6 இருக்கு. அப்ப என்ன வரும், 6 இன்ட்டு 33ன்னு வரும். இது நம்ம கம்ப்ளீட்டா வந்து என்னன்னா மல்டிப்ளை பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. எதுக்காக, நீங்க 4 ஆப்ஷனை பாருங்களேன். 4 ஆப்ஷன்ல கடைசி டீச்சர் பாருங்களேன், வேற வேறையா இருக்கு. அப்ப வேற வேறையா இருக்கும்போது என்ன, கடைசியில என்ன வருமோ அதை மட்டும் பார்த்தா கூட போதும் தானே. நார்மலா என்ன பண்ணுவோம், 33 6 மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டு இருப்போம். கடைசி இதை மட்டும் வந்து பாருங்க. இப்ப 6 இன்ட்டு 3 பட்டா என்ன வரும், 3 18ன்னு வரும். அப்ப 18ல 8 மட்டும் 1ன்னு வரும். அப்ப கடைசியில என்னதுன்னா அந்த 8ன்னு தான் இருக்க போகுது. 8ன்றது ஒரே ஆப்ஷன் எங்க இருக்கு, சில இருக்கு. அவ்வளவுதான். இதெல்லாம் என்னன்னா டைம் கன்சியூம் பண்றதுக்காக. நீங்க கம்ப்ளீட்டா இதை வந்து பெருக்கி போட்டாலும் என்ன 198 தான் வரும். ஆனா இருந்தாலும் என்ன சொல்றேன்னா, இந்த யூனிட் டிஜிட்டே பார்த்து நம்ம ஆன்சர் எடுத்துட்டு போலாம்னு சொல்றேன். இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய இடத்துல இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிச்ச கொஸ்டின் எல்லாமே வந்து நீங்க சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்றதுக்கான கரெக்டான ஆன்சரையும் நான் வந்து சொல்லி வச்சிருக்கேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா ஆல்ரெடி நம்பரும் சொல்லியிருக்கேன், நீங்க என்ன வந்து என்னன்னு கேட்கலாம். ஸோ 5வது கொஸ்டின்ஸ், 6வது கொஸ்டின், 7வது கொஸ்டின்ஸ், அதே மாதிரி 8வது கொஸ்டின்ஸ், 9வது கொஸ்டின்ஸ், 10வது கொஸ்டின், அதே மாதிரி 11, 12, அதே மாதிரி 13, 14, 15, 16, 17, 18 இன்னும் இருக்கு. 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. 30 கொஸ்டின்ஸ் என்ன ஒரே பேட்டர்ன்ல பாருங்களேன். சரி, இது ஏன் நான் வந்து டைப்னு சொல்றேன்னா, இப்போ உங்களால புரிஞ்சுக்கிற முடியும். எதுக்காக நான் டைப்னு சொல்றேன்னா, இந்த கொஸ்டின் இப்ப பார்த்த இந்த இதுல மென்ஷன் பண்ணிருக்கிற 30 கொஸ்டினுமே ஒரே மாதிரி டைப் ரைட்டா, ஒரே மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் தான். எந்த ஒரு சேஞ்ச் கிடையாது. வேல்யூ மட்டும் தான் மாத்திருக்காங்க. ஆனா அதை சால்வ் பண்ற பேட்டர்ன், அந்த நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னு அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சேம் தானே. அதனாலதான் நான் என்ன பண்ணிருப்பேன்னா, மேத்ல எல்லா டாபிக்கும் இந்த மாதிரி டைப் வச்சு குறிச்சிருப்பேன். இதெல்லாம் ஒரே டைப். உங்க மைண்ட் எப்படி ஸ்ட்ரைக் ஆகும், ஓகே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எக்ஸாம் கால வந்துச்சுன்னா நீங்க என்ன யோசிப்பீங்க, ஓகே இது வந்து நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டத்துல சிம்பிளிஃபிகேஷன் ஒரு டாபிக். சிம்பிளிஃபிகேஷன்ல முதல் டைப் வந்து போடு மாசு. போடு மாசுல இருக்கிற ரூல்ஸ் தெரியும், அந்த ரூல்ஸ் படி நம்ம அப்ளை பண்ண சொல்லிட்டு பண்ணலாம். இது நீங்க நார்மலா வந்து போடு மாசு தள்ளி பண்ணுவீங்க. பட் இது நான் சொல்லும் போது என்னன்னா, ஒவ்வொரு டாப்பிக்கா அப்படியே வந்து தனித்தனியா என்ன அலைன் ஆயிரும். மைண்டு நல்லாவே என்னன்னா ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் இது ஒரு டாபிக் சொல்லும் போது இப்படி இருக்கு. இன்னும் நிறைய டாபிக் இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது எல்சிஎம் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் இருக்கு, டைம் அண்ட் ஒர்க் இருக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ ப்ரொபோசிஷன், இந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்கு. நிறைய டாபிக்லயும் நிறைய டைப்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றையும் நீங்க ப்ராப்பரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, அந்த டைப்பை மட்டும் பிடிச்சா போதும்,
உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும்னா ஸ்கோர் பண்ண முடியும். சரி, அடுத்து போலாமா? இது 2வது இது. அடுத்து என்ன? அதே நம்பர் சிஸ்டத்துல ஃபார்மட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 3வது டைப் போங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். ஏன்னா நெறைய ஸ்டூடண்ட் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஆன்சர் பண்ணாம வருவாங்க. முதல்ல கொஸ்டின வந்து பாருங்களேன். என்னைய நம்பர்ஸ் 3 நம்பர் வந்து குடுத்திருக்காங்க. டிவைடட் பை த கிரேட்டஸ்ட் நம்பர் எக்ஸ். Then the remainder in each case was the same. The sum of the digit of x is. என்ன சொல்றாங்க? 3 நம்பர் இருக்கு என்ற எண்கள் மிகப்பெரிய எண் x ஆல் வகுக்கப்படும் போது ஒவ்வொரு முறையும் கிடைக்கும் மீதம் ஒரே மாதிரியாக இருந்தது. x ஓட இலக்கங்களின் கூட்டுத்தொகை என்ன? அதாவது x என்பது ஏதோ ஒரு நம்பர் ரைட்டா? ஏதோ ஒரு நம்பர். அந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். 7807, 8022, 8667. இதால என்ன அடிக்கிறோம். இந்த எக்ஸ வச்சிருந்தேன்னா அடிக்கும்போது என்ன நம்மளுக்கு ரிமைண்டர் இங்க என்ன ரிமைண்டர் வருதோ, அதாவது அடிச்சது நல்லா அடிச்சதுக்கு அப்புறம் வந்து ரிமைண்டர் வரும் பாத்தீங்களா? அந்த ரிமைண்டர் வந்து இதுக்கும் சரி, இதுக்கும் சரி, இதுக்கும் சரி 3க்குமே சேமா இருக்காம். ஸோ 3மே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வர ரிமைண்டர் அதாவது இப்ப புரிஞ்சுக்க ரிமைண்டர் மட்டும் தான் சொல்றேன். வர ரிமைண்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேமா இருக்கா. ரிமைண்டர் மட்டும் என்ன அப்படின்னா சேமா இருக்கா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த எக்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த எக்ஸோட கூட்டுத்தொகை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் வந்து ஒரு 3 டிஜிட் இப்போ 236 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிஜிட்டை தானே கூட்ட சொல்லிருக்காங்க. இலக்கங்களை கூட்டினா என்ன 6 டிஜிட், இந்த 3 ஒரு டிஜிட், இந்த 2 ஒரு டிஜிட். இது 3 கூட்டினா என்ன 2 + 3 + 6. இந்த மாதிரி கூட்டி என்ன வரும் அதை வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி சார் சால்வ் பண்றது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா முதல்ல வந்து இது என்ன டாபிக் நான் சொல்றேன். ஏன்னா ஒரு ஆர்கானிக்கா வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். சரி என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல வந்துரும். அதாவது நம்பர் சிஸ்டம் சொன்னாவே அதுல பேசிக்கான நம்பர் இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லாம் எல்லாமே ஒன்னோடு ஒன்று வந்து மிங்கிளான மாதிரி தான் இருக்கும். சரி இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல எத்தனாவது டைப்னா 10வது டைப் இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ 10வது டைப் வந்து ரிமைண்டர் அப்படின்னு சொல்றது. அது என்ன ரிமைண்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். நல்லா கவனிங்க. இங்க பாருங்க அதேதான். Find the greatest number that will divide 43, 91, 183 so as leave the same remainder in each case. இப்ப இந்த கொஸ்டினுக்கும் இங்க கொடுத்த கொஸ்டினுக்கு சேமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு இடம் மட்டும் வந்துன்னா கரெக்டா மேட்ச் ஆகும். எந்த இடம்னு கேட்டீங்கன்னா ரிமைண்டர் பாத்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து சேம் சொல்றாங்களா ஈச் கேஸ் சேம் சொல்றாங்களா அதே வார்த்தை இங்கே இருக்கும். சார் ரிமைண்டர் பாருங்க சேம் ரிமைண்டர் இது சேம் ரிமைண்டர் இன் ஈச் கேஸ் இருக்கு. இதுதான் க்ளூ. அப்ப என்ன முதல்ல இது எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாபிக். அதுல 10வது டைப் 10வது டைப்ல ரிமைண்டர் தியரம் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த ரிமைண்டர் இந்த மாதிரி ரிமைண்டர் ஈச் கேசஸ் வரும் சேமான ரிமைண்டர் தான் வருது அப்படின்னு சொன்னாவே இதை சால்வ் பண்றதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. என்ன பேட்டர்னா முதல்ல அவங்க கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா அந்த கொடுத்த நம்பரை என்ன பண்ணணும்னா நம்ம கழிக்கணும். அதாவது ஒன்னோட ஒன்னு என்ன பண்ணணும்னா கழிக்கணும். 3ஐயும் கழிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது ஹெச்சிஎஃப் எல்சிஎம்லாம் நீங்க பேசிக் ஃபண்டமெண்டலாவே லேர்ன் பண்ணிருப்பீங்க. அந்த பேட்டர்ன் நீங்க புரிச்சுக்கணும். இந்த மாதிரி சேம் ரிமைண்டர் ஈச் கேஸ் அப்படின்னு வந்தாவே என்ன பண்ணா நம்ம ஒன்னே வந்து கழிக்கணும். 3ஐயுமே கழிக்கணும் அவசியம் கூட கிடையாது. 2 வாட்டி கூட கழிச்சா கூட வந்து போதுமானதான். அதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த நம்பரை ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம், இது வந்து சி. கழிக்கணும் அப்படின்னா மைனஸ் எல்லாம் பார்க்க கூடாது. டிஃபரன்ஸ் மட்டும் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். அதாவது பில இருந்து ஏ என்ன பண்ணணும்னா கழிக்கிறேன். 8022 இருந்து 7807 கழிக்கணும். அதே மாதிரி சில இருந்து பியை கழிக்கிறது எவ்வளவு இருக்கு 8667 இருந்து 8022 கழிச்சா போதும். இது வந்து ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப இதை கழிக்கும் போது என்ன வரும் பில இருந்து ஏ கழிச்சா ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 215 வரும். 8667 இருந்து 8022 கழிச்சுனா 645 வரும். இப்ப இந்த வந்த நம்பருக்கு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நம்ம கழிச்சதுக்கு அப்புறம் நம்பர் வருதோ இந்த 2 நம்பருக்கு என்ன பண்ணா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிஎஃப் 215க்கும் 645க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். எதுக்கு சார் ஹெச்சிஎஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் என்ன சொல்லியிருக்கான் அதாவது நல்லா கவனிங்க டிவைடட் பை த கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்றேன்னா அதாவது கிரேட்டஸ்ட் நம்பர் தான் இந்த 3 நம்பரையும் டிவைட் பண்ற ஏதோ ஒரு நம்பர் இருக்கு ரைட்டா அது கிரேட்டஸ்ட் நம்பர். அப்ப 3ஐயும் வந்து அதாவது இந்த 3ஐயும் வந்து டிவைட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு நம்பர் காமன் நம்பர் வந்து இருக்கணும். அந்த காமன் நம்பரை எடுக்கிறது இந்த மாதிரி கிரேட்டஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இல்ல நம்மளுக்கு வந்து கொஸ்டினை பார்த்தனே நான் போக கொஸ்டின் வந்து சொல்றேன். சில கொஸ்டினை பார்த்தனே அது எல்சிஎம் எடுக்கணுமா இல்லை ஹெச்சிஎஃப் நிச்சயமா எடுக்கணுமா இல்லை மீ போவான்னு வந்து நம்மளுக்கு பார்த்தோன்னே வந்து கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் இருக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு அதை நான் போக சொல்றேன்.
HCF தான் வந்து கண்டுபிடிக்கணும். கிரேட்டஸ்ட் அப்படின்னு வந்தாவே என்னன்னா HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ 215க்கும் 645 HCF கண்டுபிடிக்க நிறைய மெத்தட் இருக்கு. இதுல நீங்க என்ன அப்படின்னா இங்க பாருங்க 1 இன்ட்டு 215 இங்கிட்டு ஏன்னா ஒரு 215 இன்ட்டு 5 3 போட்டோம்னு வச்சுக்கலாம். 215 இன்ட்டு 3 போடுங்களேன் என்ன வரும்? 645 வரும். அப்ப என்னன்னா HCF என்பது இந்த இதுல ரெண்டுல இது காமனா இருக்கு. 215 தான் வந்து காமனா இருக்கு. இதை விட வேற எதுவுமே வந்து காமனா இருக்காது. இதுக்கு அப்புறம் இருக்கும். அதாவது என்ன 215 இன்ட்டு 2 போட்டா வேற நம்பர் போயிடும். ரெண்டுக்குமே ஹையஸ்ட் காமன் 215க்கும் 645க்கும் காமனா எது வந்து மல்டிபிள் ஆகிற நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம். எந்த நம்பர்னா 215. அப்ப HCF என்னன்னா இதுக்கு 215 தான். அப்ப என்ன மீனிங்? இந்த 7807 அது நீங்க 215ல அடிச்சீங்கன்னா வர்ற ரிமைண்டர் இருக்கு பாத்தீங்களா? அந்த ரிமைண்டர் அதே இது 8022 நீங்க 215ல அடிச்சுன்னா இங்க என்ன ரிமைண்டர் வருமோ அதே ரிமைண்டர் தான் இங்க வரும். ரிமைண்டர் தான் வந்து சேமா வரும். அதே மாதிரி தான் 867 அந்த 215ல அடிச்சோம்னா நம்மளுக்கு என்ன ரிமைண்டர் வந்து மூணுக்குமே ஒரே ரிமைண்டர் வரும்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த நம்பர் இருக்கு. அவன் கேட்ட கேள்வி என்ன? அந்த 215 என்ன பண்ண சொல்லுவாங்க? ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஜிட் ஆட் பண்ணி எவ்வளவு வரும்னு சொல்லியிருக்காங்க. 5 8 அப்படின்னு வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? இதா வரும். இது ஒரு பேட்டர்ன். இந்த மாதிரி வந்து ரிமைண்டர் ஈச் கேஸ் சேம் அப்படின்னாவே ரெண்டதை கழிக்கணும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கூட புரிஞ்சுக்கேன். ரெண்டதை கழிக்கணும். கழிச்சதுக்கு அப்புறம் HCF கண்டுபிடிக்கணும். HCF எப்படி கண்டுபிடிக்கணும் நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருக்கணும். அதை வச்சு போட்டோம்னு வச்சுக்கலாம். ஃபைனலா அவ என்ன கேட்கறாங்க? சம் பண்ண சொன்னா சம் பண்ணி போடணும். இல்ல ஜஸ்ட் அப்படியே வந்துடுனா என்ன இது வரும்? அந்த ரிமைண்டர் வந்து போனதுக்கு அப்புறம் அந்த அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டனா அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் மட்டும் வந்து சொன்னா போதும். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கப்புறம் பார்ப்போம். வாங்க 2வது கொஸ்டின்ஸ் வந்து இதே தான். இதே மாதிரி தான் பாருங்க. ஒரே ஒண்ணுதான். இந்த இடத்துல நம்பரை மட்டும் தான் மாத்திருக்கானுங்க. மிச்சம் எல்லாமே பாருங்க கிரேட்டஸ்ட் நம்பர் எக்ஸ் தான். எந்த ரிமைண்டர் ஈச் கேஸ் வாஸ் சேம் சொல்லிட்டான். வேல்யூ ஆஃப் எக்ஸ் இடத்துல எக்ஸை மட்டும் வந்து கேட்டு வச்சிருக்கான். என்ன பண்ணுவோம்? இது ஏ பி சி பேட்டர்ன் படி என்ன? பில இருந்து ஏ கழிக்கணும், சில இருந்து பிஏ கழிக்கணும். ரைட். 818ல இருந்து 800 651. அதாவது நீங்க இந்த இடத்துல வந்து டிஃபரன்ஸ் பார்த்தா போதும். மைனஸ் பண்ண அவசியம் கிடையாது. இது பண்ணா என்ன வரும்? 8651ல இருந்து 8118 வந்து கழிச்சா 633 அப்படின்னு வரும். அதே மாதிரி சி எவ்வளவு இருக்கு? 7807 மைனஸ் என்ன வரும்? 8018. இதை கழிக்கும் போது நம்மளுக்கு என்ன 211 வரும். இப்ப என்ன பண்ணும்? HCF கண்டுபிடிக்கணும். எதுக்கு? 211க்கும் 633க்கும் ரெண்டுக்கும் HCF. நல்லா பாருங்களேன். 1 இன்ட்டு 211 இங்க என்ன வரும்? 211 இன்ட்டு என்ன பண்ணா வந்து 3 போடுங்களேன். 3 போட்டா வந்துரும். அவ்வளவுதான். இந்த மாதிரி வரும்போது ரெண்டுலயும் எது காமனா இருக்கு? 211 211. இந்த மாதிரி சில கொஸ்டின்லாம் வந்து நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரெண்டு காமனா இருந்துச்சுன்னா அதான் HCF இருக்கும். ஏன்னா HCFனா ரெண்டுக்கும் காமனா எது மல்டிபிள் ஆகுதோ அந்த நம்பர் தான். அப்ப HCF இந்த இடத்துல என்ன 211. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மைனஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஏன் மைனஸ் பண்றேன்னா ரிமைண்டர் இன் ஈச் கேஸ் சேம். இந்த வார்த்தை இருந்தா மட்டும் தான் இந்த மாதிரி பேட்டர்ன்ல பண்ணணும். எல்லாமே ஞாபகத்துல வச்சுக்கேன். ஓகே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தா இந்த மாதிரி பேட்டர்ன்ல பண்ணணும்னு மைண்ட்ல இருந்தா போதும். எக்ஸாம்ல கேட்கும்போது டக்குன்னு என்ன பண்ணிடலாம்னு வச்சுக்கேன். உங்களால ஈஸியா அப்ரோச் பண்ண ஸ்டார்ட் ஆக முடியும். ஏன்னா இப்போ இந்த கொஸ்டினை நீங்க எக்ஸாம் ஹாலில் நான் சொன்னதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சுன்னு வச்சுக்கலாம். அதுல நம்ம யோசிப்போம். இப்போ இது எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்கு. இந்த டாபிக்ல இந்த மாதிரி வந்துடுன்னா ஒரு பேட்டர்ன், ஒரு டைப் இருக்கு. அந்த டைப் வந்தா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல சால்வ் பண்ணணும். ஆல்ரெடி ப்ரிப்பேரா இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால தான் நான் என்னன்னா ஃபண்டமெண்டல் கிளாஸ் எடுக்கும்போது நான் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் என்ன பண்ணுவேன்னா என்ன டாபிக், என்ன டைப், ஒவ்வொரு டைப்ல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கும், என்ன பேட்டர்ன் படி சால்வ் பண்ணணும் இதெல்லாம் சொல்லிடுவேன். அதனால 12 மணி நேரத்துல என்டையர் வந்து பேசிக் மேத் நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். உங்களோடது என்னன்னா அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுமோ அதோட கொஸ்டின்ஸ் எடுத்து பார்க்கணும். இப்போ ஜிடி ப்ரிப்பேர் பண்ணா ஜிடியோட கொஸ்டின் பார்க்கும்போது என்னன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது தான் நல்ல ஒரு டெப்த் வந்து என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கலாம் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இதை விட்டுட்டு நான் வந்து இப்போ நான் ஒரு பெரிய வீடியோ எடுக்கணும்னு வச்சுங்களேன். ஒரு டாபிக்ல ஒரு 60-70 கொஸ்டின் நான் சால்வ் பண்ணிட்டேன்னா எனக்கு அது நல்லா இருக்கும். அது நீங்க பாக்குற உங்களுக்கு அப்போதைக்குன்னு ஏதோ நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். பட் எக்ஸாம் ஹால்ல இருக்கும்போது ஒண்ணுமே ஞாபகத்துல இருக்காது. ஸோ அதனாலதான் என்ன சொல்லுவேன்னா நீங்க அதிக கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு டெப்த் வந்துன்னா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணதுக்கான எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜி வந்து உங்க மைண்டுக்கு வந்துடும். சரி இப்ப இந்த 3வது கொஸ்டின் 4வது கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணுங்க. சேம் இது பாருங்க. நம்பர் மட்டும் தான் மாத்திருக்கான். எக்ஸ் சொல்லியிருக்கானுங்க. ரிமைண்டர் இன் ஈச் கேஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு. ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டிஜிட். அப்போ என்ன அந்த நம்பரை கண்டுபிடிச்சு கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சு அதை என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ரைட்டா. 236 இருக்குன்னா இதை வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன வரும் அப்படின்னு நீங்க சொல்லணும்.
ஆன்சர் வந்து 9 இருக்கு. சால்வ் பண்ணுங்க. டவுட் இருந்துச்சுன்னா என்ட்ட கேட்கலாம். நான் நம்பர் குடுத்துருக்கேன். நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாரி தான் அடுத்தது. ஸோ அடுத்தது லீவ் த சேம் ரிமைண்டர் இன் ஈச் கேன்னு சொல்லியிருக்கான். கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட்ன்னு சொல்லியிருக்கானுங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ண போதும்? ஜஸ்ட் அந்த ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா போதும். ஹெச்சிஎஃப் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இதோட ஆன்சரா வரும். இப்ப அடுத்து வாங்க. இப்ப அடுத்து என்னன்னா, த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் டிவைட் 2 நம்பர் குடுத்துருக்காங்க. லீவ் 15, 82 ரெஸ்பெக்டிவ்லி அஸ் ரிமைண்டர். அதாவது 1163, 2214 எண்களை வகுக்கும் போது முறையே 15 மற்றும் 82 மீதமாக கிடைக்க செய்யும் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு சொல்றாங்க. என்னது? 1161 இருக்கான். ஏதோ ஒரு நம்பர் வந்து என்னன்னா, அந்த ஏதோ நம்பர் இந்த ஆப்ஷன்ல இருக்க நம்பர் தான். எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது பண்ணும்போது 1163க்கு ரிமைண்டர் என்ன வருதான்? 15ன்னு வருதாம். அதே மாதிரி 2214 அதுக்கு இது ஒரு பெரிய நம்பர், சேம் நம்பர் தான். அதை நான் இது பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் எவ்வளோ? 82ன்னு வருதாம். அப்ப அந்த எக்ஸ் என்ன? இதுதான் கேள்வி. இப்ப இந்த கேள்விக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்விக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்வியில எல்லாரும் ரிமைண்டர் இன் ஈச் கேஸ் வந்து சேம் சொன்னான். ரிமைண்டர் ஈச் கேஸ் சேம். அதனாலதான் என்ன பண்றோம்னா, அந்த ஏபிசின்னு எடுத்து ரெண்டையும் கழிச்சு அதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம். இந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் ரிமைண்டர் கொடுத்துட்டான். என்ன வந்து மீதம் வரும், மீதி என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப இந்த மாதிரி சொல்லும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம என்ன பண்ணணும்னா, இது பேசிக் தான், நார்மல் பண்ணதான், அதே ஃபார்மேட் தான், கொஞ்சம் மட்டும் வந்துட்டு மாறும். என்ன மாறும்னா, அந்த மாதிரி ஏபிசி எல்லாம் எடுக்காம அப்படியே எடுத்துக்கணும். 1163 இருக்கா, 2214 இருக்கா, இதுல அந்த ரிமைண்டரா இருக்க ரிமைண்டர் இதுக்கு தான் சொல்றாங்க. நான் 15 கழிக்கிறேன், கழிச்சுனா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1148 கிடைக்கும். இங்க 2214ல 82 கழிக்கிறேன், கழிச்சுனா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2132 கிடைக்கும். எதுக்காக நான் கழிக்கிறேன் அப்படின்னா, இப்ப 12ன்னு ஒரு நம்பர் இருக்கு. நான் என்ன பண்றேன்? 5ஆல அடிக்கிறேன். 5ஆல அடிக்கிறேன். அடிக்கும் போது என்ன வரும்? நம்ம அடிக்கும் போது 2 வந்து ரிமைண்டர் வரும் ரைட்டா? 2 ரிமைண்டர் வரும் ரைட்டா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, அதாவது நல்லா கவனிங்க. கம்ப்ளீட்டா அடிக்கும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 ரிமைண்டர் வருது. இப்ப இதுல இந்த 2ம் சொல்லிட்டாங்க, 12ம் கொடுத்துட்டாங்க. எதனால அடிச்சா அந்த மாதிரி வரும் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல இங்க 2 வரும்னு சொல்றோம் பாத்தீங்களா? அந்த 2 அதோட கழிச்சு விட்டுட்டோம்னு வச்சுக்கலாம். என்ன ஆகும்? கம்ப்ளீட்டா அடியுமா? இப்ப 10 இருக்கும், 5ஆல அடிக்கும்போது கம்ப்ளீட்டா அடியாகி போயிரும். அப்ப என்ன பண்ணிடலாம்னா, ஈஸியா எடுத்துலாம். இந்த மாதிரி பார்க்கும்போது ஈஸியா எடுத்துக்கலாம் ரைட்டா? அதாவது அப்படியே பேக்வேர்ட்ல வந்து என்னன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுதான். இந்த இடத்துல 2 தான் என்ன அப்படின்னு பார்த்தா இங்க கொடுத்த ரிமைண்டர். அந்த 12 தான் இங்க கொடுத்த வந்து வேல்யூ. நான் என்ன பண்ணிக்கிறேன்? அந்த ரிமைண்டரை கழிச்சு விட்டு இந்த நம்பரும் இன்னொரு நம்பருக்கு பாத்தீங்கன்னா, இந்த 2 நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்க வேண்டியதான். இன்னொரு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அதாவது ஒரு கொஸ்டின்ல அதுல நம்ம ஹெச்சிஎஃப் பார்க்கணுமா, இல்ல எல்சிஎம் பார்க்கணும், எப்படி பாத்துக்கலாம்னா, ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே என்ன பண்ணுங்கன்னா அதோட ஆப்ஷனை பாருங்க. அந்த கொஸ்டின்ல இருக்கிற நம்பருக்கும் ஆப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு வந்து கம்பேர் பண்ணுங்க. கொஸ்டின்ல இருக்க நம்பரை விட ஆப்ஷன்ல இருக்க நம்பர் சின்ன நம்பரா இருந்துச்சுன்னா, அந்த கொஸ்டின்ல என்னன்னா நம்ம ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இது நீங்க எல்சிஎம் வரும்போதும் அதே பாருங்களேன். நான் சொன்ன பேட்டர்ன் நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு மூலையில என்னன்னா டவுட் வந்துரும். இந்த இடத்துல நான் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுமா இல்ல எல்சிஎம் கண்டுபிடிக்குமா டவுட் வரும். அதனாலதான் சொல்றேன். ஏன் இதுல ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கணும். ஹெச்சிஎஃப் ஏன் கண்டுபிடினா, இந்த 2 நம்பருக்கு அதுதான் கையஸ்ட் என்ன பண்ணும், டிவைட் பண்ற ஒரு நம்பர் ரைட்டா? அந்த நம்பர் தான் என்ன கம்ப்ளீட்டா வந்து டிவைட் ஆகும். அதனாலதான் வந்து என்ன பண்றோம், அதை வச்சுதான் டிவைட் பண்ண முடியும். அதனாலதான் அதை எடுக்கிறோம். இப்போ ஹெச்சிஎஃப் என்ன பண்ணணும்? பெரிய நம்பர் இருக்கு. இப்ப சின்ன நம்பர்னா என்னன்னா, ஓகே 1 இன்ட்டு அப்படின்னு ட்ரை பண்ணலாம். பட் பெரிய நம்பர் இருக்கு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா, இதை சால்வ் பண்றதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதாவது என்னன்னா, ஒரு 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 ஷார்ட்கட் கூடன்னு சொல்லலாம். அதாவது யூக்ளிடியன் தியரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எனக்கு 2 நம்பர் இருக்கா? இப்ப 212 இருக்கா? நான் உள்ள வச்சுக்கிறேன். 200, 130 சாரி 2132 நான் உள்ள வச்சுக்கிறேன். சின்ன நம்பர் வந்து வெளில வச்சுக்கிறேன். 1148 இருக்கு. இப்ப ஒரு வாட்டி தானே அடியாக முடியும். அதனால 1148 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்ப இதை கழிங்களேன். இதை கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இங்கிட்ட வந்து 4ன்னு வருமா? ஏன்னா இது அடியாகாது. இங்க 2ன்னு இருக்கும், இங்க 12 இருக்கும். ஸோ அதனால 12ல 8 போச்சுன்னா 4ன்னு வரும். இங்க இதாகாது. அதனால என்ன ஆகும்? இந்த 0 ஆயிரும். இங்க 12 இருக்கும். 12ல 4 போச்சுன்னா 8ன்னு இருக்கும். இப்ப 20 இருக்கும், 11 இருக்கும். ஆகும்போது என்ன? 9ன்னு வரும். இப்ப என்ன பண்ணணும்னா, நல்லா கவனிங்க. இப்பதான் ரொம்ப குரூஷியலான பாயிண்ட். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க இருக்கு பாத்தீங்களா? இதை கொண்டு வந்து எங்க வச்சிடணும்னா, இங்க கொண்டு வந்துடணும். இதுக்கு போட்டு என்ன பண்ணணும்? 1148 உள்ள வந்துடணும். இப்ப இதால இது பண்ணணும். இது எத்தனை வாட்டி? ஒரு வாட்டி தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ அதனால என்ன வரும்? 984 தான் வந்து வரும்.
8ல 4 போச்சுன்னா 4 வரும் ரைட்டா? இப்ப இங்க 4 இருக்கு. இதாகாது. இந்த இடத்துல அடியாகும்போது 0 ஆகும். 14. 14ல 8 போச்சு அப்படின்னா எவ்வளவு வரும்? 6 வரும். அடுத்து 10 இருக்கும். 9ல 1 இருக்கும். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சைடுல இருக்கு பாத்தீங்களா? இந்த 984 இத கொண்டு வந்து உள்ள வச்சிடணும். இது எது வரைக்கும் 0 வரைக்கும் நம்ம பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும். நல்லா கவனிங்க. 164 என்ன பண்ணா 984 வரும்னு பாருங்க. 164 இன்ட்டு 6 போட்டோம்னு வச்சுக்கலாம். 164 இன்ட்டு 6 போட்டோம்னா 984 வரும். 0 வந்துருச்சு. எந்த இடத்துல எந்த இடத்துல 0 வருதோ அது எதனால வரப்பட்டுச்சோ அதுதான் என்னன்னா HCF இருக்கும். சரி, நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நான் ப்ராப்பரா சொல்லியிருப்பேன். எப்படி யூக்ளிடியன் தியரம் நம்ம யூஸ் பண்ணணும். HCF கண்டுபிடிக்கனாவே இதுதான் ஈஸியஸ்ட் பேட்டர்ன். இதுதான் ஈஸியஸ்ட் பேட்டர்ன் ஞாபகத்துல வச்சுக்கேன். தானா ஒருத்தல் போடலாம். பட் நீங்க யோசிச்சு பாருங்களேன். 1148 2132 இதுக்கெல்லாம் நம்ம டானா ஒருத்தல் போட்டா எத்தனை வருஷத்துக்கு போட்டு தர்றது? அதனாலதான் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்ப என்ன வரும்னா இந்த கொஸ்டின்ல 164 இருக்கு பாத்தீங்கன்னா, so இந்த 164 தான் HCF. HCF என்ன வரும் அப்படின்னா 164 அப்படின்னு வரும். இப்ப 164 தான் வந்து HCF அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அவன் என்ன கேட்டிருக்கான்? அதுதான் கேட்டிருக்கான். So எந்த நம்பர், அதாவது 1163 இந்த இடத்துல என்னன்னு வச்சுக்கலாம், 164. எஸ், 164. 164 அடிக்கும் போது தான் நீங்க கூட அடிச்சு பாருங்க. 164 போட்டு அடிக்கும் போது நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 15 வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் 164 போட்டு அடிக்கும் போது நம்மளுக்கு என்ன வரும்னா 82 ரிமைண்டரா வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 164 ஆப்ஷன் டி ல இருக்கு. இது வந்து புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அவங்க வந்து ரிமைண்டர் தனித்தனியா வரும்னு சொல்லிட்டாங்கன்னா அதை கழிச்சு விட்டுட்டு அதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை ரெண்டையும் ஏபிசின்னு எடுத்து அதை கழிச்சு விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு வந்து HCF கண்டுபிடிக்கணும். எல்லாமே ஒரு பேட்டர்ன், புரிஞ்சுக்குங்க. அடுத்து பாருங்க. அடுத்து அதே தான். கிரேட்டஸ்ட் நம்பர் சொல்லிட்டாங்க. 2 நம்பர் இருக்கா, அதை வந்து என்னன்னா ஏதோ ஒரு நம்பர், அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் டிவைட் ஆகும்போது என்ன கிடைக்குதா, ரிமைண்டர் 48 20ன்னு கிடைக்குதாம். அப்ப அந்த நம்பர் என்னன்னு கேட்கறாங்க. இப்ப என்ன பண்ணும், இந்த மாதிரி வந்துட்டாவே என்ன பண்ணணும்னா அந்த 711ல 48 கழிச்சு விட்டணும். அதே மாதிரி 1040ல 20 கழிச்சணும். ஏன்னா ரெஸ்பெக்டிவ்னு சொல்லிட்டான். ரெஸ்பெக்டிவ் மீன்ஸ் வந்து இதோட இது வந்து இதோட இதுல வந்து ரிமைண்டர் வரும், இதுக்கு இது வந்து ரிமைண்டர் வரும்னு அர்த்தம். அப்ப என்ன வரும், 711ல 48 கழிச்சா 663. அதே மாதிரி 1040ல 20 கழிச்சா 1020 வரும். இப்ப என்ன, இது ரெண்டுக்கும் வந்து HCF கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். HCF சப்போஸ் டவுட் வந்துச்சுன்னா நீங்க கொஸ்டினை பார்க்கணும். இதுல வேல்யூ பெருசா இருக்கு, ஆப்ஷன் எல்லாம் சின்னதா இருக்கு, அப்ப நம்ம HCF கண்டுபிடின்னு சொல்லிட்டு HCF நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப HCF எப்படி கண்டுபிடிப்போம், இதுல பெரிய நம்பர் இருக்கா, ஸோ அதே பேட்டர்ன்ல எடுத்துக்கலாம். என்ன பண்ணலாம், 1020 பெரிய நம்பர் உள்ள வச்சுக்கணும், சின்ன நம்பர் என்ன வெளியே வச்சுக்கலாம். 663. இப்போ ஒரு வாட்டி தான் நம்மளால போட முடியும் ரைட்டா. ஸோ 663 அப்படின்றது விட்டோம். என்ன வரும், இதை கழிங்களேன். அதாவது 1020ல இங்க கழியாகாது, 1ன்னு வரும், 10 வரும். 10ல 3 போச்சுன்னா 7ன்னு வரும். இங்க 1ன்னு இருக்கும், ஸோ இங்க 0 இருக்கு. அப்ப இந்த இது 0 ஆயிரும், இது 9 இது 11 ஆயிரும். 11ல 6 போச்சு அப்படின்னா என்ன வரும், 5 வரும் ரைட்டா. அடுத்து 9, 9ல 6 போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், என்ன இருக்கும், 3 இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும், இந்த வேல்யூவை இங்க கொண்டு வந்துடணும் ரைட்டா. ஸோ 663 வரும். 357 என்ன வரும், எத்தனை வாட்டி போடலாம்னு பாருங்க, ஒரு வாட்டி தான் போட முடியும். 2 வாட்டி போட்டா கூட போயிடும். 357 அப்படின்னு வரும் ரைட்டா. அப்ப 357 இருக்கு, இதை கழிங்க. 350 663 ஒரு 3 இருக்கு, இங்க 5 வரும், 13. 13ல நம்ம 7 போச்சு அப்படின்னா 6 வரும். இங்க 5 இருக்கு, 5 போச்சா 0 வரும். இங்கிட்ட 6 இருக்கு, 6ல 3 போச்சா 3 வரும். 357 இங்க உள்ள இருக்கும். 357 இருக்கும். இப்ப இதுக்கு ஒரு வாட்டி தான் வரும் ரைட்டா. ஸோ 306 தான் வரும், 1 வரும், 5 வரும், அவ்வளவுதான் 51 இருக்கும். இந்த இடத்துல மேல போட்டுக்கிறேன். அதாவது என்ன இருக்கு, 306 இருக்கு, என்ன வருது 51. நல்லா கவனிங்க, என்ன பண்ணா 306 வரும், 51 இன்ட்டு 6 போட்டோம்னு வச்சுக்கலாம், 306 வரும், 0 வரும். என்ன சொல்லிக்கலாம், 0 எந்த இடத்துல வருதோ அது எதனால இருந்துச்சோ அதுதான் வந்து HCF. அப்ப இந்த இடத்துல HCF ஓட வேல்யூ என்னன்னா 51. அப்போ 51 இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஆன்சர் டில இருக்கு. இதே மாதிரி தான் என்ன, இங்க நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கொடுத்துருக்கேன். எல்லாமே ஜிடில கேட்டதான். ஸோ ஜிடில கேட்டதான் கொடுத்து வச்சிருக்கேன். பொறுமையா சால்வ் பண்ணுங்க ரைட்டா. நான் நீங்க நீங்க எப்ப அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களோ, அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களோ அது வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா கஷ்டமா இருக்கும். ஒன்ஸ் அந்த கான்செப்டை டக்குன்னு உள்வாங்கிட்டேன்னு வச்சுக்கலாம், கொஸ்டின் எப்படி கேட்டாலும் உங்களால வந்து ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். இதுலயும் வந்து ஆன்சரை மென்ஷன் பண்ணியிருக்கேன். டவுட் வந்துச்சுன்னா நீங்க வந்து எனக்கு சொல்லலாம். இதே மாதிரி தான் பாருங்க. 9வது கொஸ்டின் அதே தான், 10வது கொஸ்டின் அதே தான், 11 அதே தான், 12 அதே தான், 13வது கொஸ்டின்ஸ் அதே தான், சேம் தான்.
13வது கொஸ்டின் அதேதான். அடுத்து 14வது கொஸ்டின். இந்த கொஸ்டினை வந்து நான் சால்வ் பண்றேன். அதாவது சேம் பேட்டர்ன் இல்லையே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே தான், இங்க இருக்கிறதான். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரிமைண்டர் வந்து இங்க தனித்தனியா வரும் சொல்லிட்டாங்களா. இதுல அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரைட்டா கிரேட்டஸ்ட் நம்பர் தட் டிவைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு நீங்க பார்த்தாவே என்னன்னா அது என்னதான் கேட்டிருக்காங்கன்னா ஹெச்சிஎஃப் தான், மீபோவா தான் கேட்டிருக்காங்க. ஈவன் நீங்க இதுக்கு ஆப்ஷன்லேயே பார்க்கலாம், சின்ன நம்பரா இருக்கு ஆனாவே என்ன அது ஹெச்சிஎஃப் தான். நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஈவன் ஆல்ரெடி வந்து இது வந்து கிளாஸ் நோட்ஸ், நான் கிளாஸ்ல சொன்னதான் வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கான என்ன பேட்டர்னா யூக்ளிடியன் அல்காரிதம், அதை எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், டக்கு நீங்க பண்ணிடலாம் ரைட்டா. ஸோ 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் சொல்லும் போது என்னன்னா 3 நம்பர் வச்சு தான் சொல்லியிருக்கேன். 2 நம்பர்னா என்ன பண்ணுமோ அதே தான் 3 நம்பர் இருக்கும். 3 நம்பரா இருக்கும்போது என்னன்னா நீ எந்த நம்பர் வேணா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பெரிய நம்பரை எடுத்துக்கங்க ரைட்டா. என்னன்னா 1245 இருக்கா, ஸோ அது இருக்கட்டும். அதை உள்ள வச்சுக்கிட்டு என்ன பண்ணா 210ஆல வந்து இது பண்றேன். இப்ப என்ன பண்ணுவாங்க 210 நான் என்ன பண்ணா 1245 கிட்ட வரும். 210 இன்ட்டு 5 போட்டோம்னு வச்சுக்கலாம், எவ்வளவு வரும் 1050 அப்படின்னு வரும். சரி இருக்கட்டும், இதை கழிங்க. ஏன்னா இதுக்கப்புறம் 6 போட்டோம்னா தாண்டி போயிடும். அப்ப இதை கழிச்சுன்னா 5 வரும் ரைட்டா. இப்ப 124ல 105 போச்சுன்னா எவ்வளவு வரும் 19 வரும். என்ன 210 உள்ள வரும். ஒரு வாட்டி 195 தான் வரும். இப்ப 195 அங்கிட்ட ஒரு 10 இருக்கும், எவ்வளவு இருக்கும் 15 வரும். உள்ள என்ன வரும் 195 வரும். இப்ப என்ன பண்ணா 15 இன்ட்டு என்ன பண்ணா வந்து 195, 15 இன்ட்டு 13 போடுங்களேன் 195 வரும். அவ்வளவுதான், என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணி எந்த இடத்துல 0 வருதோ அதுதான் வந்து ஹெச்சிஎஃப். இந்த இடத்துல ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 15. அது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பில இருக்கு. புரிஞ்சுக்கங்க பேட்டர்ன் என்ன கேட்குறாங்க, அதை நம்ம எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா போதும், அதை வச்சு நீங்க சால்வ் பண்ணிடலாம். இது நான் ஆல்ரெடி சொன்னதான், அந்த 12 ஹவர்ஸ் வீடியோ இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் என்னன்னா கம்ப்ளீட்டாக பார்த்துங்க. எல்லாமே ஆப்ல தான் இருக்கு, ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சீரியஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. அடுத்து வாங்க, அடுத்து பாருங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் which when divided by 64 and 80 leave reminders 9 in each case. இது என்ன 64 80 ஆகிய எண்களால் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் 9 மீதமாக விடும் மிகச்சிறிய எண் எது? அதாவது நல்லா கவனிக்கிறேன், இதுக்கு முன்னாடி பார்த்ததுல கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க பார்த்தாவே தெரியும். இதுக்கு முன்னாடி பார்த்ததுல நிறைய இதுல என்னன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்ப அந்த கிரேட்டஸ்ட் நம்பர்னா எதால வந்து நம்ம டிவைட் பண்ண போறோம் அதை வந்து பார்க்க வேண்டியது இருந்துச்சு. இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்கும், அந்த நம்பரால தான் என்ன அப்படின்னா இப்ப 64 வந்து நம்ம டிவைட் பண்றோம். அதே மாதிரி 80 வந்து என்ன பண்றோம்னு வச்சுக்கலாம் டிவைட் பண்றோம் ரைட்டா. எஸ், அந்த நம்பர் இருக்கு, அது எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்ப டிவைட் பண்ணும்போது என்ன அப்படின்னா 9 ரிமைண்டர் வருது, இங்க என்னன்னா 9 வந்து ரிமைண்டர் வருது. அப்ப அந்த நம்பர் என்ன அதான் கேட்கறாங்க. இந்த மாதிரி ஸ்மாலஸ்ட் நம்பர் இல்லைன்னா இன்னொரு நான் பேட்டர்ன் சொல்றேன், எப்படி ஹெச்சிஎஃப்ல கொடுக்குற வேல்யூ விட வந்து ஆப்ஷன் சின்னதா இருக்கும். ஆனா எல்சிஎம்னா எல்சிஎம் லீஸ்ட் காமன் ஃபேக்டர், எல்சிஎம் மீச்சிமா அப்படின்னா கொடுக்குற, அதாவது அந்த கொஸ்டின்ல விட ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் வேல்யூ பெருசா இருக்கும். அப்படி அப்படி இருக்கு, அந்த மாதிரி பேட்டர்ல இருந்தாவே என்னன்னா நம்ம அதை எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 64 இருக்கு பார்த்தீங்கன்னா, 64க்கும் 80க்கும் நம்மளுக்கு என்ன தெரியும்னா எல்சிஎம். எல்சிஎம் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கூல்ல இருந்து பண்ணிட்டு வந்திருப்போம். டானாவத்தல் இருக்கு பார்த்தீங்கன்னா, டானாவத்தல் போட வேண்டியதான். இப்ப 64 80 டானாவத்தல் என்ன போடலாம் 4ஆல போடுவோம். 4ஆல போட்டோம் அப்படின்னு பார்த்தா இங்க என்ன வரும் 16 வருமா, ஏன்னா 16 நாங்க 64, இது ஒண்ணு 20 வரும் ரைட். அடுத்து என்ன போடுவோம் 4 போடுவோம், 4 16 வரும், 5 20 வரும். இதுக்கப்புறம் போட்டாலும் வந்துருன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ரைட்டா. 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு என்ன வருது 5ன்னு வருது. இதை மல்டிப்ளை பண்ணுங்க, 4 16, ஸோ 16 நாங்க பார்த்தா 64, 64 இன்ட்டு 5 போட்டோம்னா 64, 5 போட்டா 320ன்னு வரும். 320 ஆப்ஷன் சில இருக்கு. முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான். அடுத்த கேள்வி பாருங்க, அதேதான் ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்கான். which when increased by 5 is divisible by வந்து 16 30 36 24. என்ன சொல்றாங்க, ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பர் 5ஆல் அதிகரிக்கப்படும் போது அந்த நம்பரை நம்ம 5 கூட்டினா போதும் 18ஆலையும் 30ஆலையும் 36ஆலையும் 24ஆலையும் வகுப்படும் சொல்றாங்க. மிகச்சிறிய எண் என்ன அதான் வந்து கேட்கறாங்க. மிகச்சிறிய எண் அப்படின்னு வந்தாவே என்ன சொல்லிக்கணும் எல்சிஎம் தான். இப்ப என்னன்னா 18 30 36 24
இந்த 4 நம்பர்லயும் காமனா ஏதோ ஒரு நம்பர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன். அந்த நம்பர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைட் ஆகும் ரைட்டா? ஸோ அந்த நம்பர் என்னன்னு தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அதான் எல்சிஎம் பார்க்கறது. இப்ப எல்சிஎம் என்ன? தானாவத்தல் தான். 16 இருக்கு. 30, 36, 24 எத போடலாம்? 6ஆல எடுப்போம் ரைட்டா? இப்ப நம்ம 6ஆல எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன வரும்? 6 முன்னாங்கா வருமா? ரைட்டு. அடுத்து வந்து நான் 6 எடுத்திருக்கோம். ஸோ 5 வரும். 6 6 36 வரும். 24 4 வரும். அடுத்து என்ன பண்ணலாம்னா 3ஆல போடலாம். 3 போட்டோம்னா இங்க 1 வரும். 5 அப்படியே தான் இருக்கும். 2 வரும். 4 அப்படியே தான் இருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம்? 2ஆல போடும். 2ஆல போட்டா 1 வரும். 5 வரும். இங்க 1 வரும். இங்க வந்து 2 வரும். அதுக்கப்புறம் 5 2 தான் மறுபடியும் போட போறோம். அதனால என்ன? 6 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 2 அப்படின்னு வருது. இதை மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நமக்கு எவ்வளவு வரும்னா 360 வரும். அவன் என்ன சொல்லியிருக்கான்? அதாவது இந்த நம்பர் கம்ப்ளீட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 18ஆலையும் சரி, இந்த 30ஆலையும் சரி, இந்த 36ஆலும் சரி, இந்த 24ஆலும் சரி கம்ப்ளீட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகும். ஆனா அவன் என்ன சொல்றான்? டிவைட் ஆன நம்பரை கேட்காம ஒரு நம்பர் இருக்கும். அதுல நான் 5 ஆட் பண்ணாதான் டிவைட் ஆகும்னு சொல்றான். அப்ப என்ன ஆகும்னா நல்லா யோசிச்சு பாருங்க. 355 அது இருக்கணும். இருந்தா மட்டும்தான் ஒரு 5 கூட்டும் போது 360 வரும். அந்த 360ஆல தான் நான் 18ஆலும் சரி, 30ஆலும் சரி, 36ஆலும் சரி, 24ஆலும் அடிக்கும்போது கம்ப்ளீட்டா அடி ஆகுது. அப்ப அந்த நம்பர் என்னதான் இருக்கும்? பார்த்தோன்னே சொல்லிடலாம். 355 வருது. இது குழப்பம். நிறைய இடத்துல நம்ம கன்ஃபியூஷன் பண்ணுவோம். நிறையவே நம்ம தப்பு பண்ணிட்டு வருவோம். அதனால தான் சொல்றேன். 355 தான் அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து கரெக்ட் ஆன்சர். அவன் கேட்கறது ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் கேட்டிருக்கான். அவன் ஆட் பண்றதுக்கு முன்னாடி வந்து என்ன நம்பரா இருக்கும்? அதான் கேட்டிருக்கான். அதனால இப்படி பண்றோம். ஈவன் நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்துன்னா எல்சிஎம். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது காமன் டிவிஷன் மெத்தட். டானாவத்தல் தான். நார்மல் டானாவத்தல் போட்டு நம்ம வந்து சால்வ் பண்றதுதான். HCFனா அந்த யூக்ளிடியன் தியரம், இந்த யூக்ளிடியன் அல்காரிதம் ஞாபகத்துல வச்சுங்க. எல்சிஎம்னா காமன் டிவிஷன் மெத்தடான டானாவத்தல் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா நீங்க சால்வ் பண்றதுக்காக கொடுத்துருக்கேன். சரிங்களா? லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் when divided by 9, 18, 23 leave the remainder 5 in each case. இந்த கொஸ்டின்ல க்ளூவே வந்து இந்த லார்ஜஸ்ட் தான். இவன் நீங்க பார்க்கலாம். எல்லாமே சின்ன நம்பரா இருக்கு. ஆப்ஷன் பெரிய நம்பரா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இந்த 3 நம்பர் வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஆனா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்லியிருக்கான்? ரிமைண்டர் 5 வரும் அப்படின்னு சொல்லியிருக்கான் ரைட்டா? அதாவது ஏதோ ஒரு நம்பர். அந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கலாம். முதல்ல 9ஆலையும் 18ஆலையும் 23ஆலையும் எல்சிஎம் நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சது அது என்ன கம்ப்ளீட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். டிவைட் ஆகும்னு அர்த்தம். அதோட என்ன ரிமைண்டர் வந்து 5 கூட்டிக்கிற வேண்டியதான். ஸோ வந்த எல்சிஎம்மோட நம்ம 5 கூட்டணும்னு வச்சுக்கலாம். அதுதான் வந்து இந்த கொஸ்டின்ல இருக்கிற ஆன்சரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் வந்து 18. இதுல வந்து 4 டிஜிட் லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் கேட்டிருக்காங்க. எக்ஸாக்ட்லி டிவிஷன் சொல்றாங்க. ஜஸ்ட் என்னன்னா இங்க இருக்கிற எந்த நம்பர் இருக்கோ அதுல நீங்க எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎத்துல லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வரும். அதுதான் வந்து ஆன்சர் எடுக்கணும். ஆன்சர் கொடுத்துருக்கேன். செக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து சொல்லலாம். அடுத்து வாங்க. அடுத்து வந்து சரி 19வது கொஸ்டின். இதுல என்ன சொல்றாங்க? When 8, 16, 18, 20, 25 divide the least number x, the remainder in each case is 3, but x is divisible by 7. What is the value of x? தமிழையும் பாருங்க. 8, 16, 18, 20, 25 ஆகிய எண்களால் மிக குறைந்த எண் x-ஐ வகுத்த போது ஒவ்வொரு முறையும் மீதம் 3 கிடைக்கிறது. மேலும் x என்பது 7ஆல் வகுபடும் x-இன் மதிப்பு என்னன்னு சொல்றாங்களா? இப்ப ஒண்ணு கிடையாது. இங்க 8 இருக்கு, 16, 18, 20, 25 இருக்கா? ஆப்ஷனை பாருங்க. எல்லாம் பெரியதா இருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். மீச்சிமா கண்டுபிடிக்கணும். சரி இப்ப 8, 16, 18, 20, 25. நம்ம என்ன டானவத்தல் போட்டா கூட வந்துன்னா நீங்க கண்டுபிடிச்சலாம். எல்சிஎம் பார்த்தோம்னு வச்சுக்கலாம். இதுக்கு 3600 வரும். ஆல்ரெடி நான் வந்து எல்சிஎம் போட்டுட்டேன். அதனால சொல்றேன் 3600 தான் வந்து எல்சிஎம் வரும். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓகே இது எல்சிஎம் இருக்கு. லீஸ்ட் நம்பர் எக்ஸ் ரைட். ரிமைண்டர் அதாவது இந்த நம்பருக்கு பாத்தீங்களா? இந்த நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். நான் 8ஆல வந்து இல்ல 16ஆல சரி, 18ஆல சரி, 20ஆல 25 டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் வந்து 3 வரணுமா? அப்ப அந்த நம்பர் மீனிங் என்ன? 3 கூட்டிக்கணும்னு அர்த்தம். ஏன்னா இது இப்ப 3600 இருக்கா? 3600 பிளஸ் 3 கூட்டி நான் வந்து அதை 20ஆல அடிக்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்ப நான் 20ஆல அடிக்கும்போது என்ன ஆகும்? 3603 இருக்கும். 20ஆல அடிக்கும் போது தான் எனக்கு என்ன கிடைக்கும்னா 3 வந்து ரிமைண்டர் கிடைக்கும் ரைட்டா? அதனால என்ன பண்ண 3 நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப அதுதான் அந்த எக்ஸ் என்பது வந்து என்னன்னா 3603 தான். சரி. இப்ப இந்த நம்பர் அந்த எக்ஸ் ஆனது வந்து என்ன சொல்றாங்க? 7ஆல டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. 3603 7ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி ரூல் இருக்கு. இது என்னன்னா அதேதான். எல்சிஎம் HCFல டிவிசிபிலிட்டி ரூல்னு சொல்லிட்டு வந்து ஒரு டைப் இருக்கும். அது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
இப்ப 7வது இருக்கு பாத்தீங்கன்னா, 7வது வாய்ப்பாடு இருக்கா? அந்த 7வது வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுவும் ஒரு நம்பர் 7ஆல டிவைட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம்னா, எப்படி பார்க்கலாம்னா, ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1344 இருக்கா? அதுல கடைசி நம்பர் இருக்கா? அத 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிட்டு இந்த மிச்சம் இருக்க நம்பரால வந்துனா கழிக்கணும். கழிச்சுனா ஒரு நம்பர் வரும். ஈவன் இதுவும் பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா, அந்த கடைசி நம்பர 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு, மிச்சம் 12 இருக்குமா? அதோட கழிக்கணும். எய்தர் அந்த நம்பர் வந்து ஃபைனலா வருது 0 வருது. இல்ல 7ஓட வந்து வாய்ப்பாடு மல்டிபிளா இருக்குன்னா, அந்த நம்பர் என்னன்னா 7ஆல டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரூல். இப்ப இத வச்சு என்ன அப்படின்னா, இத வந்து பாருங்களேன். இப்ப 3603 இருக்கா? கடைசி என்ன 3ன்னு இருக்கு. 3 நான் 2ஆல போடுறேன். 6ன்னு வரும். அப்ப 360 நான் 6ஆல கழிச்சேன்னா 360 6ஆல நம்ம கழிக்கும்போது என்ன வரும்? 354 அப்படின்னு வரும். ரைட். இதுவும் பெருசா இருக்கு. அதனால என்ன பண்ணிக்கிறோம்? 4 இருக்கு. 4 2ஆல போட்டா 8ன்னு வரும். அப்ப என்ன பண்ணுவோம்? 35 மைனஸ் என்ன வரும்? 8 வரும். என்ன வரும்? 27. நம்ம 27 7ஆல ஈஸியா அடிச்சு பார்க்கலாம்ல. அடிச்சு பார்க்கும்போது அடி ஆகாது. அப்ப அடி ஆகல. ரைட்டா? அப்ப என்ன பண்ண முடியாது? 3603 வந்து நம்பரா இருக்காது. ஆனா இங்க பாருங்களேன், ஆப்ஷன் எல்லாமே 7000 கிட்ட இருக்கு. அப்ப என்ன மீனிங்னா, அதாவது இப்ப ஒரு நம்பர் வந்து என்னன்னா, இப்ப 3603 இருக்கா? இந்த நம்பர் இல்லன்னா இதோட மல்டிபிளா இருக்கலாம்ல. இதோட வாய்ப்பாடுல இருக்கலாம்ல. 3603 வாய்ப்பாடு இருக்கும் பார்த்தீங்களா? அதுல அடுத்தது என்ன வரும்? 3603 100 வாட்டி போட்டா என்ன வரும்? 3603 நம்ம 100 வாட்டி போட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். 7206ன்னு வருமா? எஸ். 7000 சார் இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரே நிமிஷம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? 3603 வந்து எடுக்கக்கூடாது. 3603 என்பது என்னன்னா, நம்ம 3 ரிமைண்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 3600 தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க எல்சிஎம். அதோட இது வந்து வாய்ப்பாடா தான் இருக்கும் ரைட்டா? ஏன்னா அதோட வாய்ப்பாடா இருக்கும்போது தான் என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் 3600 இருக்கு. 3600 இல்ல. அதோட வாய்ப்பாடா 2வது என்ன வரும்? 7200 இருக்கு. இப்ப 3600 நம்ம 20ஆல அடிச்சாலும் சரி, 7200 நம்ம 20ஆல அடிச்சாலும் சேம் தான் ரைட்டா? அதனால தான் இந்த மாதிரி எடுக்கிறோம். ஏன்னா 3600 அது போடும்போது நம்மளுக்கு வந்து ஆகலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுக்கிறோம். அப்ப இதுல என்ன எடுத்துக்கலாம்? 7200 இருக்கா? அதுல என்ன பண்ணிக்கிறேன்? நான் 3 வந்து கூட்டுறேன். ஏன்னா ரிமைண்டர் வந்து 3 வரும்னு சொல்றாங்க. அப்ப என்ன வரும்? 7203 வரும். இப்ப இந்த 7203 என்ன அப்படின்னா, நம்மளுக்கு 7ஆல டிவைடான்னு பார்க்கணும். 7203 7ஆல அடிக்கிறோம்னு வச்சுக்கலாம். என்ன தெரியும்? இங்க 3 இருக்கு. 2ஆல போடுவோம். 6ன்னு வரும். 720 6ஆல கழிச்சா வரும். 714 வரும். அகைன் இருக்கு. 2ஆல போடுவோம். 8ன்னு வரும். இப்ப 701 8 கழிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. வரும் 63ன்னு வரும். இப்ப 7 அடிங்கன்னா அடியாகும்ல. எஸ். நான் 37 63ன்னு வரும். அப்ப அடியாகுது. அப்ப என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். 7203 தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான 7203 7203 ஆப்ஷன் ஏல இருக்கு. புரிஞ்சுக்க இது கொஞ்சம் ட்ரிக்கியான மாதிரி இருக்கும். பட் இப்படியும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அடுத்து பாருங்க இன்னொரு கொஸ்டின் அதே தான். ஒண்ணுமே வந்திருக்கு. வேல்யூ மட்டும் தான் மாத்திருப்பாங்க. அதே தான். அதே மாதிரி நம்பருக்கு டிவைட் த லீஸ்ட் நம்பர் எக்ஸ்னு சொல்றாங்க. ரிமைண்டர் இன் ஈச் கேஸ் வாஸ் 5 வருதான். பட் எக்ஸ் வாஸ் டிவிசிபிள் பை 7 சொல்றாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முதல்ல என்ன பார்க்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ரைட்டா? ஸோ எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த 12 15 18 20 25 இந்த நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ இதெல்லாம் பாருங்களேன். 12 இருக்கு, 15 18 20 25 இதுக்கு எல்சிஎம் என்ன வரும்? 900 வரும். ஆல்ரெடி கண்டுபிடிச்சா அதனால சொல்றேன். 900 இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க? ரிமைண்டர் வந்து 5 வரும்னு சொல்றாங்க. இப்போ இந்த 900 இருக்கா? அது நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 20 தான் இருக்கு. சும்மா ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஈஸியா அடிக்கிற மாதிரி இருந்தால் 20 இருக்குல்ல. இப்போ இதை கம்ப்ளீட்டா அடிக்கும்போது என்ன ஆயிரும்? அடி ஆயிரும் ரைட்டா? எது ரிமைண்டர் வராது. ஆனா அதே இதுல நான் 900 ஒரு 5 கூட்டணும்னு வச்சுக்கலாம். கூட்டினா என்ன ஆகும்? 20ஆல அடிக்கும்போது எனக்கு என்ன வரும்? 5 வந்து ரிமைண்டர் வருமா? 5 ரிமைண்டர் வருமா? அப்ப என்ன மீனிங்? இந்த நம்பர் தான். ஸோ இந்த நம்பர் தான் என்னன்னா அந்த நம்பரா இருக்கணும் ரைட்டா? இப்ப இது இருக்கட்டும். இப்ப என்ன பண்ணலாம்னா 905 என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. ஸோ 905 நம்ம என்ன பண்ணுவோம்? 7ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். ஏன்னா அந்த நம்பர் 7ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டான். அதான் அவன் கொஸ்டினே கொடுத்துருக்கான். அப்ப என்ன பண்ணுவோம்? அடிச்சு பார்ப்போம். அடிக்க பார்த்து நான் சொன்ன பேட்டர்ன் இருக்கு. 2ஆல போட்டுனா 10ன்னு வரும். 90ல 10 போச்சுன்னா என்ன வரும்? 80 வரும். 80 7 அடி ஆகாது ரைட்டா? அடி ஆகல அப்படின்னு பார்த்தா இதை எடுக்கக்கூடாது. இப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிட்டு போகணும். எவ்வளோ? எல்சிஎம்ல ஆட் பண்ணிட்டு போகணும். 900 இருக்கு. 900 வாய்ப்பாடுல அடுத்து என்ன நம்பர் வரும்? ஏன்னா ஆப்ஷன்ல பாருங்க 3000 கிட்ட இருக்கு. அப்ப 3000 கிட்ட போகும்போது என்ன ஆகும்னா 900க்கு 1800 வரும். 27 2700 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 18 27 அடுத்து 36 வரும் ரைட்டா? 3600 வரும். 3600 இந்த 3600 நம்ம 5 கூட்டுவோம். 3605 இப்போ 3605 7ஆல அடிக்குதான்னு பார்ப்போம்.
5 2ஆல பண்ணா என்ன வரும்? 10ன்னு வருமா? அப்ப 360 மைனஸ் 10. சரிங்க எவ்வளவு வரும்? 350 வரும். இதுவும் பெருசா இருக்குல்ல, அடிச்சு கூட பார்த்துருமே. 7ஆல அடிச்சுன்னா வரும். 7ஆல அடியாகும். கம்ப்ளீட்டா அடியாகறனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 3605. 3605 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 12ஆல 15ஆல 18ஆல 20ஆல 25ஆல அடியும் போது நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வரும். புரியும்னு நினைக்கிறேன். ஆன்சர் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, கான்செப்ட் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதேதான். இதே இதுல இங்க பாருங்க. 27வது கொஸ்டின்ஸ் என்ன சொல்றாங்க? ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் டிவிசிபிள் பை வந்து 33, 22, 11, 18. ஏதோ ஒரு நம்பர் இருக்கான். நான் 33ஆல 72ஆல 11ஆல 18ஆல வந்து டிவைட் பண்ணும்போது கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். அது என்ன நம்பர் அதான் கேக்குறாங்க. இப்ப என்ன பண்ணணும்? கொடுக்கறதெல்லாம் பாருங்களேன், சின்னதா இருக்கு. ஆப்ஷன் பாருங்க பெருசா இருக்கு. அதோட கம்பேர் பண்ணும்போது இது பெருசா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணும்? கொடுக்கறதுக்கு அப்படியே என்ன பண்ண போதும்? எல்சிஎம் வந்து பார்த்தா போதும். அதே மாதிரி தான் அடுத்ததும். ஸோ அடுத்ததுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு என்ன பண்ணும்? எல்சிஎம் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த வேல்யூவோட எல்சிஎம் பார்த்தோம்னா அதுதான் ஆன்சர் இருக்க போகுது. இங்க பாருங்க, அதேதான். ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் விச் ஆர் டிவிசிபிள் when சொல்லிட்டாங்க. அப்ப என்ன? ஸ்ட்ரைட்டா எல்சிஎம் பார்க்க வேண்டியதுதான். ஸோ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டா இதால வந்து டிவைட் ஆகும். எந்த ஒரு ரிமைண்டர் வராத மாதிரி தான் ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பருக்கானது. ஸ்மாலஸ்ட் அப்படின்னு வந்தாவே அவங்க கேட்கறது வந்து கொடுத்த நம்பர் டக்குன்னு என்ன பண்ணலாம்? நீங்க வந்து எல்சிஎம் பார்த்துருங்க. நிச்சயமா பார்த்தா ஆன்சரை எடுக்கலாம். ஆன்சருமே கொடுத்துருக்கேன். டக்குன்னு என்ன பண்ணீங்கன்னா செக் பண்ணிட்டு நீங்க வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா ஓகே, கரெக்டா இல்லை அப்படின்னா நீங்க சொல்லுங்க. அடுத்து வாங்க. இதுல என்ன சொல்றாங்க? அதேதான். X is the greatest 3-digit number exactly divisible by 12, 20, 25. So sum of the digit. Greatest அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தாவே என்ன தெரியும்? ஸோ greatest அப்படின்னு இருக்கு. இங்க இருக்கிற நம்பர் வந்து என்னன்னா 12, 20, 25 இருக்கு. கீழே இருக்கிறது எல்லாமே சின்னதா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? HCF தான் கண்டுபிடிக்கணும், ரைட்டா? அப்படின்னு பண்ணீங்கன்னா தப்பு. ஏன் இது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால இங்க பாருங்க. கடைசியில என்ன சொல்லிருக்கான்? சம் ஆஃப் த டிஜிட். அதாவது ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. அந்த 3 டிஜிட் நம்பரை கூட்டியிருக்கான். ஒவ்வொரு டிஜிட்டையும் கூட்டினதால இப்படி வருது, ரைட்டா? அதனால என்ன கிரேட்டஸ்ட் ஒரு வார்த்தை இருந்தாவே நீங்க டக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா HCF போடக்கூடாது. அதான் பாருங்களேன், கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர் ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. அது நான் 12ஆல அடிக்கிறேன், 20ஆல அடிக்கிறேன், 25ஆல டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுது? கம்ப்ளீட்டா எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுதுன்னா அந்த நம்பரை கண்டுபிடிக்க என்ன மீனிங்? நம்ம அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள், ரைட்டா? ஸோ ஏதோ ஒரு நம்பர் காமனா என்ன 12ஆவதும் சரி 20ஆவதுக்கும் சரி 25க்கும் சரி அந்த நம்பர் என்னன்னா கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால என்ன வரும்? எல்சிஎம் பார்க்கணும். இப்போ 12, 20, 25 எல்சிஎம் பார்க்க என்ன? நம்மளுக்கு டானாவத்தில் தான். ஸோ நம்ம டானாவத்தில் பார்த்தோம்னு வச்சுக்கலாம் என்ன வரும்? நீங்க அது அஞ்சால் எடுக்கும் ஃபர்ஸ்ட். 12 இருக்கட்டும். 4 20, 5 25 வரும், ரைட்டா? அடுத்து என்ன வரும்? 4ஆல எடுக்கலாம். ஸோ 4ஆல எடுத்தோம் அப்படின்னா முன்னாங்க 12 வரும், இங்க 1 வரும், 5 வரும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எது இருக்காது? 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 5ன்னு வரும். நான் 3 12, 5 25. இப்போ 25 இன்ட்டு 12 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ வரும்? 300ன்னு வரும், ரைட்டா? அப்போ இந்த 300 தான். ஸோ இந்த 300 டிஜிட் என்ன? 3 + 0 + 0 ஆட் பண்ணி 3 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கிடையாது. ஏன் இது வராதுன்னா அவன் என்ன சொல்லியிருக்கான்? ப்ளூவே சொல்லியிருக்கிறது வந்து நல்லா கவனிங்களேன். அவன் சொன்னது கிரேட்டஸ்ட்னு சொல்லியிருக்கான். ஸோ கிரேட்டஸ்ட் என்னன்னா மிகப்பெரிய 3 இலக்க எண். 300 வந்து மிகப்பெரிய 3 இலக்க எண் கிடையாது. இதை விட என்ன அப்படின்னா 3 இலக்க எண் இருக்குல்ல, அதாவது அந்த 300வது வாய்ப்பாடுல இருக்கிற நம்பர் 300 வரும், 600 வரும், அதே மாதிரி வந்து 900 வரும். So இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், ரைட்டா? எதுக்காக சொல்றேன்னா இந்த 300 என்ன ஆகும்? 12, 20, 25 அடி ஆகும். அதே தான் 600 அடி ஆகும். அதே தான் வந்து 900 அடி ஆகும். அப்ப என்ன? இதுல எது கிரேட்டஸ்ட் நம்பர்? 900, ரைட்டா? அப்ப 900 தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். 900 இது பண்ணும்போது என்ன வரும்? 9 + 0 + 0 இப்ப 9 தான் வரும். ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி வரும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி 3 இருந்துச்சுன்னா நம்ம 3 போட்டு வந்துடும். அது பண்ணக்கூடாது. கேட்ட கேள்வி பெரிய நம்பர் சொல்றான். மிகப்பெரிய வந்துன்னா 3 இலக்க எண். அது என்ன ஆகும்னா 12ஆல 20ஆல 25ல அடி ஆகணும். அது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்சிஎம் இருக்கும். அந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதோட மல்டிபிள் தான் வந்து 3 டிஜிட்டா இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டா ஸ்ட்ரைட்டா வந்து ஆன்சர் எடுக்கலாம். இதான் வந்து என்னன்னா, நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது என்ன சொல்லியிருப்பேன்னா 4 டிஜிட்ட சொல்லியிருப்பேன். கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் இருக்கும். 8, 9, 12 சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்துட்டு பெரிய 4 டிஜிட். நீங்க வந்து கிரேட்டஸ்ட் 4 டிஜிட்னால என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதாவது நீங்க எல்சிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டா வந்துடுனா அப்படியே எடுத்துக்கலாம். நான் சொன்ன பேட்டர்ன் மாதிரியே பண்ணலாம். இல்லையா, இங்க பெரிய நம்பர்ல இருந்து நம்ம கழிச்சு விட்டுட்டு மிச்ச நம்பரை எடுத்தோம்னு வச்சுக்கலாம். அப்படியும் வந்து நம்மளால வந்து கொண்டு போக முடியும். எதுக்காக சொல்ல வேணா, நிறைய வேஸ் இருக்கு. நம்மளுக்கு வந்து கொஸ்டினை பார்த்தோன்னே எப்படி அணுகணும்னு கரெக்டா மைண்ட் ஸ்ட்ரைக் ஆகணும். அதனாலதான். அடுத்து வாங்க. இதுல என்ன சொல்றாங்க பாருங்க. வாட் இஸ் த ஹையஸ்ட் நம்பர் between
5000 and 5500, which when divided by 12, 16, 24 leave remainder 9 இருக்கா? அப்படியே தமிழ்லயும் பாருங்களேன். 5000 மற்றும் 5500க்கு இடையே உள்ள எண்களில் 12, 16, 24 ஆகியவற்றால் வகுக்கும் போது 9 மீதமாக விடும் மிகப்பெரிய எண் எது? அதான் சொல்றாங்க. சேம் தான். இப்ப 5000க்கும் 5500 நடுவுல ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன். 12ஆலையும் 16ஆலையும் 24ஆலையும் நான் அடிக்கும் போது ஏன்னா அது எனக்கு ரிமைண்டர் வந்து 9 வரணுமா? அப்படி இருக்கிற நம்பர் அந்த நம்பர் என்ன? அதான் கேட்குறாங்க. என்ன பண்ணுவோம்? 12, 16, 24க்கு என்ன எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஏன்னா ஹையஸ்ட் நம்பர்னு சொல்லியிருக்கான். ஈவன் ஆப்ஷனை பாருங்க பெரிய நம்பரா இருக்கு. அப்ப இது எல்சிஎம் எடுத்துன்னு வச்சுக்கலாம். அதாவது 3 நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தா 48 அப்படின்னு வரும். ரைட். இப்ப 5000த்துல இருந்து 5500க்குள்ள தான் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அதாவது 48வது வாய்ப்பாடு என்ன அப்படின்னா போயிட்டே இருக்கும். 48வது வாய்ப்பாடு போக 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 என்ன ஆகும்னா அந்த 5000 கிட்ட வரும்போது அதை என்ன மீன் பண்ணா நம்ம 5000 வந்து ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணலாம் 48ல அடிப்போம். அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அடிச்சவங்க கரெக்டா அடி ஆகாது. இப்ப 48 இன்ட்டு 100 போட்டோம்னா என்ன ஆகும்? 48 100 போட்டா 4800 அப்படின்னு வருமா? அதே 48 இன்ட்டு 10 போட்டோம் அப்படின்னா 480 வரும். 48 இன்ட்டு 5 போட்டோன்னு வச்சுக்கலாம். எவ்வளவு வருது? 240 வருது. எல்லாத்தையும் கூட்டுங்களேன். எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னு பார்த்தா 5520 வரும். ஆல்ரெடி கூட்டிட்டு அதனால சொன்னேன் 5520. நம்மளுக்கு என்ன தேவை? 5000த்துல இருந்து 5500க்குள்ள தான் பார்க்கணும். ஆனா என்ன ஆகுது இங்க 48 இன்ட்டு 15 போடும்போது தான் நம்மளுக்கு வந்து 5520 வருது. அப்ப 48 இன்ட்டு 14 போடுவோம். 14 போட்டோம்னு வச்சுக்கேன். இத சரி 115 போடுவோம். 115 போட்டா இது வருது. 114 போடுவோம். 114 போடும்போது 5472 வரும். இது என்ன மீனிங்னா இந்த 48வது வாய்ப்பாடு இருக்கு பாத்தீங்கன்னா அதுல வந்து அப்படியே போக 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 5472 அப்படின்னு வரும். இந்த நம்பர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். கம்ப்ளீட்டா 12ஆலையும் 16ஆலையும் 24ஆலையும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த நம்பர் வந்து டிவைட் ஆகும். ஆனா அவன் என்ன சொல்றான்? எனக்கு 9 வந்து ரிமைண்டர் வரணும் அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன பண்ணணும்? 5472 கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். அதோட சேர்த்து ஒரு 9 வந்து கூட்டினேன். ஏன்னா 3க்குமே ஒரே மாதிரி தான் ரிமைண்டர் வரும்னு சொல்லிட்டான். அப்ப என்ன பண்ணுவோம்? 5472 9 கூட்டணும் அப்படின்னா 5481 அப்படின்னு ஒரு ரைட்டா. அப்ப இதுதான் அந்த நம்பரா இருக்கணும். அப்ப அந்த நம்பர் என்ன? 5481 ஆப்ஷன் டி ல இருக்கு. புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து வாங்க. இது வந்து என்னன்னா லாஸ்ட். இந்த நம்பர் சிஸ்டத்தோட இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதாவது ஒவ்வொரு இதா பார்த்திருக்கோம். ஒவ்வொரு மாதிரி பேட்டர்ன்ல எப்படி கேட்கறாங்க. நம்பர் சிஸ்டத்திலேயே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எல்சிஎம், ஹெச்சிஎஃப்ல தான் கேட்கறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வந்து கேட்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். தியரி மாதிரி வந்து கேட்பாங்க. ஆனா எல்சிஎம் இல்ல ஹெச்சிஎஃப் தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன சொல்றாங்க? 33 வந்து காவா ட்ரீ. அடுத்து 55 பனானா ட்ரீ. 88 மால்டா ட்ரீஸ் need to be planted in row such that each row contain the same number of tree of one type only. Minimum number of row in which tree may be planted. 33 கொய்யா, 55 வாழை, 88 மால்டா. ஒரே வகை மரங்கள் மட்டும் உள்ளதாகவும் ஒவ்வொரு வரிசையிலும் ஒரே எண்ணிக்கையிலான மரங்கள் இருக்குமாறு வரிசைகளில் நடப்பட வேண்டும். அப்படியானால் குறைந்தபட்சம் எத்தனை வரிசைகளில் மரங்கள் நடலாம்? இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க எஸ்எஸ்ல எந்த எக்ஸாமா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டே தருவாங்க. இது பார்க்க தான் வந்து ஏதோ வந்து ரொம்ப டஃப்பான மாதிரி இருக்கும். பட் நீங்க அதுல இருக்கிற வந்து நுணான்ஸை மட்டும் அது என்ன சொல்றாங்க அந்த கிரக்ஸை மட்டும் பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் ஈஸியானதுதான். 33 இருக்கா? மொத்தம் 33 இருக்கு. அடுத்து 55 இருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க? 88 வந்துன்னா இது ஒரு மரம் இருக்கு. இந்த மாதிரி தனித்தனியா இருக்கான். இப்ப என்ன பண்றாங்கன்னா ஏதோ ஒரு ரோல வந்து என்னன்னா ஒவ்வொரு மரத்தை நட போறாங்க. ரைட்டா? ஒவ்வொரு ரோலையும் என்ன பண்றாங்கன்னா நட போறாங்க. ஆனா ஒவ்வொரு லோலையும் ஒரே மாதிரியே தான் இருக்கணும். இப்ப வந்து என்னன்னா கொய்யா மரம்னா கொய்யா மரத்தை தான் வந்து அந்த ஒரு ரோ ஃபுல்லா இருக்கணும். அடுத்து வந்து வாழை மரம்னா வாழை மரம் ஃபுல்லா தான் என்னன்னா அந்த ரோல இருக்கணும். ஆனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ரோ வந்து சேமா இருக்கணும்னு சொல்றாங்க. அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் ரோ இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ரோல கொய்யால வந்து எத்தனை மரக்கன்றுகள் வைக்கிறீங்களோ அதே தான் அடுத்த ரோல வந்து வேற மரக்கன்று வைக்கலாம். ஆனா அந்த ரோல வைக்கிற மரங்களோட எண்ணிக்கை வந்து சேமா இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப கொய்யா இருக்கு, பனானா இருக்கு. அப்ப பனானாவுக்கு நிறைய ரோ வரும். வேணா வந்துட்டு போட்டோம். ஆனா அவன் என்ன சொன்னான்? ரோ ஈக்குவலண்டா இருக்கணும். அது எத்தனை ரோ வேணா இருக்கலாம். ஆனா அந்த ஒரு ரோல நீங்க எத்தனை மரம் வைக்கிறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு 5 மரம் வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். மிச்சம் எவ்வளவு ரோ இருக்கோ அதுலயும் 5 மரம் தான் இருக்கணும். அந்த மாதிரி எத்தனை ரோ வந்துடுனா மினிமம் நம்பர் ஆஃப் ரோ வந்துடுனா தேவைப்படும். அதான் கேட்கறாங்களா?
இந்த மாதிரி வந்துட்டாவே என்ன பண்ணணும்னா இந்த மினிமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மினிமம் வந்து லீஸ்ட். லீஸ்ட் அப்படின்னு வந்தாவே என்ன ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கும் ரைட்டா. அப்ப ஹெச்சிஎஃப்னா என்ன 33, 55, 88. இதை பார்த்தானே நீங்க சொல்லிடல, பார்த்தானே ஈஸியா கண்டுபிடிச்சுவீங்க. 33 இருக்கு, 55 இருக்கு, 88 இருக்கு. என்ன பண்ணுவோம் 1 அதாவது 11 போடுவோம். 11 இன்ட்டு 3 போடும்போது வரும், 11 இன்ட்டு 5 போடும்போது வரும், 11 இன்ட்டு 8 போடும்போது வரும். அப்ப இதுல எது காமனா இருக்கு 11 காமனா இருக்கு. அதே சொல்லலாம் 11 தான் வந்து ஏன்னா இதோட ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் வந்து 11. என்ன மீனிங்னா ஒரு ரோல ஈச் ரோல என்ன அப்படின்னா ஈச் ரோல 11 மரம் நீங்க நடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொய்யா இருக்கா, ரோல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 11 ரூபா நடுவீங்க. 2வது ரோல என்னன்னா அதே கொய்யா மரம் நடுவீங்க 11. அவ்வளவுதான், கொய்யா வந்து முடிஞ்சு போயிடும். அடுத்து என்ன வாழை, ரோல வந்து 11. அடுத்த 2வது ரோல என்ன அப்படின்னா இன்னொரு 11. அந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் 5 ரூபா வரும் ரைட்டா. அவன் என்ன கேட்டா மொத்தமா எத்தனை ரூபா வரும்னு கேட்டிருக்காங்க. கொய்யாவுக்கு 2 ரூபா வரும். ஏன்னா கொய்யாவுக்கு வந்து முத ரோல 11 வைக்கிறேன்னா இன்னொரு ரோல 11 வைக்க முடியும். மொத்தமே வந்து 33 தான் ரைட்டா. சரி, அப்ப இன்னொரு ரூபா வரும். சரி நான் 22 நினைச்சிட்டேன். இன்னொரு ரூபா வரும் ரைட்டா. அப்ப இன்னொரு ரூபா, அப்ப மொத்தம் 3 ரூபா வரும். 11 11 11. அப்ப கொய்யாவுக்கு 3 ரூபா. அதே மாதிரி என்ன பனானா, பனானாவுக்கு வந்து ஒரு 5 ரூபா. அடுத்து என்ன, அடுத்து வந்து என்னன்னா மால்டா இருக்கு. மால்டாவுக்கு என்ன 8 ரூபா இருக்கும். அப்போ ஒரு 3 5 8 எவ்வளவு வரும் 5 3 8 8 8 16. மொத்தமா பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் 16 ரூபா வந்து தேவைப்பட வேண்டியிருக்கும். ஆனா ஒவ்வொரு ரோலையும் எத்தனை மரம் இருக்குன்னா 11 மரம் தான் இருக்கும். அதுதான் கான்செப்ட். 11 மரம் தான் இருக்கணும். ரோ எண்ணிக்கை வந்து பெருசா போலாம். ஆனா ஒரு ரோல இந்த மரத்தை நீங்க நீட்டா வைக்கும்போது 11 மரம் 11 மரம் அப்படின்னா அழகா இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும். புரிய நினைக்கிறேன். இது தியரி பேஸ்டு கொஸ்டின். இது நான் சொல்லியிருப்பேன். இனிமே நான் கிளாஸ் எடுக்கும்போது என்னன்னா ஹெச்சிஎஃப் ஜிசியோட வேர்டு ப்ராப்ளம் சொல்லியிருப்பேன். அதாவது சேம் கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்க மாட்டேங்க. ஆனா என்ன பண்ணணும் அந்த கான்செப்டை புரிஞ்சுற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சு அவன் என்ன கேட்டிருக்கானோ அதுக்கு ஏத்தாப்புல நீங்க சால்வ் பண்ணணும். பேட்டர்னை புரிஞ்சுக்குங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். எதுக்காக சொல்றேன்னா நீங்க பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டு அது என்ன இது இப்ப இது எப்படி தோணும்னா உங்க மைண்டுக்குள்ள ஓகே இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப்ல வேர்டு ப்ராப்ளம். ஹெச்சிஎஃப் வேர்டு ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணணும்னா நம்ம சால்வ் பண்றதுக்கு ஆல்ரெடி வந்து டவுன் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஆர்கானிக்கா இதெல்லாமே உங்க மைண்டுக்குள்ள ஓடும்போது நீ என்ன பண்ண ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே டக்குன்னு உங்களுக்கு மைண்ட் ஸ்ட்ரைக் ஆகி எடுக்கும். இதே நீங்க எதுவுமே பார்க்காம டைப் வைஸ் லேர்ன் பண்ண சும்மா ரேண்டமா லேர்ன் பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்க மைண்ட் என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா ஓய் இது என்னடா பண்றது எப்படி சால்வ் பண்ணு சொல்லிட்டு அப்பதான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் அதிகமா டைம் எடுக்கும். டைமை எப்படி கம்மி பண்றதுக்காக தான் வந்து நான் சொல்ற இந்த பேட்டர்ன் பிடிக்கணும். முதல் என்ன டாபிக் என்ன டைப்ல எப்படி சால்வ் பண்ணணும் இதை தெரிஞ்சா போதும், எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ இதோட வந்து நம்பர் சிஸ்டத்தை வந்து நம்ம என்ன பண்றோம் என் பண்றோம். இப்ப கம்ப்ளீட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். மேத்து பிளஸ் வந்துன்னா ஜிஎஸ் டாபிக். எஸ்எஸ்சி ஜிடியோட ஜிஎஸ். இப்போ ஃபர்ஸ்ட் மேத்தை முடிச்சிடலாம். அந்த 13 டாபிக் சொன்ன பார்த்தீங்கன்னா 13 டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஜிஎஸ்மே வந்து எடுத்துருவேன். ஜிஎஸ் ரொம்ப பேசிக்கா சொல்லுவேன். நான் அதிகமானது வந்து அதுல ஃபண்டமெண்டல் தான் வந்து நீங்க வேஸ்ட் பண்ணும். மேத்து பொறுத்தவரைக்கும் இப்ப பாக்குற இதே உங்களுக்கு என்னன்னா டெப்தா இருக்கும். இதுவே போதுமானதான். நம்பர் சிஸ்டம் இருக்கா, நான் சொன்ன கொஸ்டின் எல்லாமே பாருங்க. இதுல இருந்தா வந்து எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வந்து 2027 கேட்பாங்க. இப்போ ஜிஎஸ் அண்ட் ஆல்சோ வந்து மேத் ஃபண்டமெண்டல் எல்லாமே ஆப்ல தான் இருக்கு. ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் கோர்ஸ் வந்து நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். கோர்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 440 ரூபா வந்து நீங்க பே பண்ணணும். அதாவது நீங்க ஒன்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வரும், இல்லை ஸ்டோர் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும். அது இங்க 400 ரூபான்னு காமிக்கும். பட் எக்ஸ்ட்ரா நீங்க 40 ரூபா பே பண்ணுவீங்க. எதுக்காகனா இந்த ஆப்பை மேனேஜ் பண்ற கம்பெனி அவங்க 40 ரூபா கிளவுட் ஸ்டோரேஜ் சொல்லி வந்து ஆட் பண்ணுவாங்க. அதனால 440 ரூபா வரும். 1 இயர் வேலிடிட்டி. அதாவது நீங்க என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ அன்னையில இருந்து 1 இயரா என்ன பண்ணிக்கலாம்னா கம்ப்ளீட் கோர்சஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரஸ்ட் மீ, என்னோட கிளாஸஸ் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். மேத்தா இருந்தாலும் சரி, ஜிகே வந்து சரி. ஜிகேலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன்னா மைண்ட் மேப்பு, அனிமேஷன் வந்து சொல்லியிருப்பேன். ரிவிஷன் பண்றதுக்கு பக்காவா கொடுத்துருப்பேன். இதுக்கான நிறைய ஸ்டூடெண்ட் பிரச்சனையே அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், நிறைய இருக்கும் லேர்ன் பண்றதுக்கு ஜிகேலாம். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி நிறைய இருக்கும். ஸோ எல்லாத்தையும் என்னன்னா மைண்ட்ல வைக்கிறது புக்கா படிச்சுட்டு போனா ரிவிஷன் பண்ண மாட்டோம். அதனால தான் நான் மைண்ட் மேப்பா கொடுத்துருப்பேன். மைண்ட் மேப்ல கொடுத்தத கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டு 2 3 வாட்டி ரிவிஷன் பண்ணினா உங்க மைண்ட்ல நின்றுக்கிறோம். இப்போ என்னன்னா ஒன்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டுனா ஆல் இன் ஒன் ஜிஎஸ் கோர்ஸ்ல நான் ஆப்டிடியூட் ரிவிஷன் கொடுத்துருக்கேன். அது மொத்தமா வந்து 12 ஹவர்ஸ் இருக்கும். 4 பார்ட்டா டிவைட் பண்ணிருப்பேன். 4 பார்ட்லயுமே வந்து என்னன்னா நான் சொன்னது மட்டும் தான் வந்து நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். பேசிக் மேத் இருக்கும். அதுல என்னன்னா பிடிஎஃப் அட்டாச் பண்ணிருப்பேன். நீங்க பிடிஎஃப் பார்த்துக்கலாம். என்டையர் கிளாஸ்க்கான பிடிஎஃப்மே வந்து என்ன அப்படின்னா ஆப்ல நான் ப்ரொவைட் பண்ணுவேன். சாட் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன பிடிஎஃப் வந்து அட்டாச் ஆயிரும். ஸோ அதனால நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து எனக்கு கூப்பிடலாம். இதோட இந்த வீடியோவை நம்ம எண்ட் பண்றோம். அடுத்த டாபிக்கை நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட ஃபீட்பேக்கை இந்த வீடியோல சொல்லுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் நிறைய பேர் வந்து ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க.
அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் கண்டென்ட் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட் பார்க்கும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஓகே, நம்ம வந்து நல்லா கொடுத்தோம்னா ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பா நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு அந்த அந்த ட்ரஸ்ட் உருவாகும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.